இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான நடிப்பால் இப்பூவுலகு அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்துச் சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல்
அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 99வது வாரத்தின் 572வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நல் உணர்வு என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த நல்லுணர்வு தொகுப்பில் ஒவ்வொரு வாரமும் நாம் ஆரோக்கிய வியாழனாக இருவேறு நிகழ்வுகளை தொடர் நிகழ்வுகளாக நமது தளத்தில் அரங்கேற்றி வருகின்றோம். ஒன்று உள்ளமும் உடலும் என்ற ஒரு அற்புதமான தொடர் நிகழ்வு, மற்றொன்று ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற ஒரு தொடர் நிகழ்வு. இந்த இருவேறு நிகழ்வுகளில் இன்று உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை நமக்கு அன்பு பரிசாக வழங்க இணைந்திருக்கின்றார் அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள். அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. நன்றிங்க சகோதரர். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு நன்றி. ஆரோக்கிய பிரிட்டோ பிரதருக்கு நன்றி. கற்பகவல்லிக்கு நன்றி. ரேவதிக்கு நன்றி. வேலுக்கு நன்றி. இந்த வாய்ப்புக்கு நன்றி. உடலும் உள்ளமும் என்ற தலைப்புல தொடர் சிந்தனை செய்துட்டு இருக்கோம். உள்ளம் சார்ந்த சிந்தனை தொடர்ந்து சிந்தனை செய்துட்டு இருக்கோம். இன்றைய சிந்தனை எதை சார்ந்தது என்றால் இறை நீதி, இயற்கை நீதி அப்படிங்கிற இயற்கை நீதி என்ன அப்படிங்கிற தலைப்புல தான் இன்றைக்கு சிந்தனை செய்ய போறோம். மகரிஷியோட ஒரு தத்துவ பாடல் வரிகள். அண்டத்தில் கடவுளாக அழைக்கப்படுபவன் பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். கண்டத்தின் மேலே கருவில் நிலைத்தவன் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காண்கின்றான். அண்டத்துல, இந்த பேரண்டத்துல, இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல எது கடவுளா இருக்கோ அதுதான் நம்ம உடல்ல உயிரா இருக்கு அப்படிங்கிறது. மகரிஷி இறைய என்ன சொல்றாங்க அப்படின்னா, இறைநிலை அறிவு அப்படிங்கிற அழைக்கிறாங்க. அதுல உயிருங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற இயற்கை நீதி,
இறையாற்றல் அப்படின்னு சொல்லலாம். இறைத்தன்மை, இறையாற்றல்னு சொல்றத விட இறைத்தன்மைன்னு சொன்னா இன்னமும் நல்லா இருக்கும். இந்த இந்த பிரபஞ்சத்துல யாரு ஒருத்தர் அதையே அதுல மனதை வச்சு நிலைத்து நிக்கிறாங்களோ, அப்போது இறைத்தன்மையும் என்னான்னு தெரியும், இந்த பிரபஞ்சம் என்னங்கிறது தெரியும். அதுதான் நம்ம உடம்புல இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் வரிகள். இதுல இந்த இறைத்தன்மையே ஒரு 4 வளங்கள் உடையது அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்னும் வளம் 4ம் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் அப்படிங்கிறது ஞானக்களஞ்சியம் ஒரு பாடல் வரிகளா கொடுத்துருக்காங்க. இந்த 4 வளங்களையும் சேர்த்து இணைத்தது தான் அந்த இறைத்தன்மை, இந்த இறைநிலை அப்படின்னு சொல்றது. இதுதான் திருமூலர் சொல்றாங்க. அவங்க உடல்ல உயிர் இருக்கு, அதுதான் இறையா இருக்குங்கிறத உணர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பாடல் வரிகள் சொல்லியிருப்பாங்கம்மா திருமூலரை. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் அறிந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்லுவாங்க. உடம்புலதான் உயிர் இருக்கு, உடம்புல உயிர் இருக்கு, அதுதான் இறைன்னு தெரிஞ்சதையும் நான் இதை ரொம்ப இந்த உடம்ப பேணி காக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம உடம்புலயே இறை இருக்கான், அது நம்ம கோவிலா நம்ம உடம்ப கோவிலா இருக்கு நம்ம உடம்பு அப்படிங்கிறது. இது இறைத்தன்மை, இதுதான் இறைங்கிறது நமக்கு தெரிஞ்சாச்சு. உயிர் தான் இறைங்கிறது தெரிஞ்சாச்சு. அப்ப இந்த இறைக்கு ஒரு நீதி ஒண்ணு உண்டு. அது என்ன அப்படின்னா, இந்த உடம்ப கொண்டு எந்த செயல் செய்யறோமோ அதற்கு விளைவு உண்டு. உடம்பு கொண்டு செய்தாலும் சரி, எந்த ஒரு செயலுக்கு அது விளைவு உண்டு. இறை தவறாது தக்கபடி வழங்கும் நீதிதான் இறை சட்டம், இயற்கை சட்டம் அப்படிங்கிறது. தத்துவார்த்தமா நம்ம கூறணும்னா கூறுதலறம் அப்படிங்கிறதும் அந்த இதுதான். இறை நீதி, இயற்கை நீதி, இயற்கை சட்டம், இறை சட்டம், எது வேணாலும் இதை நம்ம சொல்லிக்கலாம். இது இது சார்ந்த சிந்தனை தான் இன்னைக்கு. அதுவும் சிறிது கூட வலுவாது அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது பார்ப்போம். பிரபஞ்சத்துல அனைத்து இயக்கமே இறைத்தன்மை உடையது. இறைதான் எல்லாத்தையும் இயங்கிக்கிட்டு இருக்கு, இறைத்தன்மை தான் இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி நம்ம இயற்கை இவ்வளோ பெரிய இதை இயக்கம் கொஞ்சம் கூட வலுவாம அப்படி தராசுல நிப்பட்டின அப்படி சம அளவா இருக்கு அப்படிங்கிறதுனா, துளி கூட மாறாம செயல்படுது அப்படின்னா, நம்ம பூமி சுழற்சியையும் சந்திரன் சுழல்வதையும் நம்ம கொஞ்சம் அப்படியே சிந்தனைக்கு எடுத்துப்போம். பூமிக்கு இப்ப அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டா, நமக்கு அறிவு இருக்கா, இது போய் நம்ம ஒரு கேள்வி கேட்கிறோம் அப்படின்னு தோணும். பூமிக்கு அறிவு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். பூமி ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல தன்னைத்தானே ஒரு சுத்திக்குது. சூரியனையும் சுத்தி வருது. ஒரு 365 நாள், ஒரு 6 மணி நேரம் அதை சேர்த்து அது சூரியனையும் சுத்திக்கிட்டு வருது. இதுல என்னைக்காவது துளி மாற்றம் அது செய்திருக்கா? சிறு தவறு ஏதாவது செஞ்சிருக்கா? இன்னைக்கு எது சண்டே, நம்மலாம் இன்னைக்கு சண்டேனா கொஞ்சம் பொறுமையா வேலையெல்லாம் ஆரம்பிப்போம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஓய்வு எடுப்போம். அந்த மாதிரி ஏதாவது பூமி ஒரு சின்ன செயல்ல மாற்றம் இருந்திருக்கா அப்படின்னா, எந்த மாற்றமும் துளி கூட மாற்றம் இல்லாத ஒரு இயற்கை நீதியை அது செயல்பட்டு இருக்கு. சந்திரனும் அதேதான். அது பூமியை சுத்துறது 29 நாள், 29.3 அப்படிங்கிற அளவு உள்ள நாள் அளவுக்கு அது சுத்திக்கிட்டு இருக்கு. இதுல எந்த மாற்றமும் இருக்கான்னா இல்ல. இப்ப இது எந்த தவறும் ஒரு சிறு தவறு கூட அது இயற்கை செய்யறது இல்ல. ஒரு இது இயற்கை பிரபஞ்ச இயக்கம்னா, நம்ம ஒரு இயற்கை இன்னும் அந்த மரம் செடி கொடி எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு மாவிதை போட்டா அந்த மாவிதைக்குள்ளற இவ்வளோ பெரிய மரம் ஒரு 20 அடி வளர்ற அளவுக்கு அதுக்குரிய தன்மை அந்த விதையில
இயற்கை ஒளி உள்ள ஒளி அடங்கி இருக்கு, ஒடுக்கமா இருக்கு. அது இயற்கை நீதி. அது மாவிதையை கூட வந்து நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கையில எடுத்து பார்க்க முடியுது. ஆனா வந்து கையில வந்து கண்ணுக்கே குறைஞ்சு ரொம்ப சிறிய அளவுல இருக்கிற அந்த ஆலமரத்தோட விதையும் அரச மரத்தோட விதையும் பார்த்தா ரொம்ப குட்டி, ரொம்ப சின்னதா ஒரு புள்ளி அளவு தான் இருக்கு. அதுல ஒரு 20, 30 அடி வளர்றது தன்மைய அதுல இறுக்கி சுருக்கி பிடிச்சு வச்சிருக்கு. அதுதான் இயற்கை நீதி அப்படிங்கிறது. உள்ள அது செயல் வடிவத்துக்கு உள்ள அது உள்ள அடங்கி இருக்கு அப்படிங்கிறது. சரி, இது இயற்கை நீதி நம்ம தெரியுது, இதெல்லாம் நம்ம உணர்ந்து இருக்கோம், அது கரெக்டா செயல்படுது. அதுக்கு அதுதான் அறிவுன்னு சொல்றோம். நம்ம வீட்டுல ஒருத்தர் தவறு செஞ்சுட்டாங்க, என்ன சொல்லுவோம்? அறிவு இருக்கான்னு கேட்போம். ஏன்னா செயல்ல தவறு வந்துருச்சு, அதனால கேட்கறது அறிவு இருக்கா அப்படின்னு கேட்போம். அப்ப அறிவுல குறைபாடு இருந்தா செயல்ல தவறு வருங்கிறது அதுவும் இயற்கை நீதி தான். அப்ப செயல் குறைவுன்னு தான் அறிவு குறைவு அப்படிங்கிறது. இதுல வந்து ஒரு நம்ம வெளியில இருக்க இயற்கை நீதி தெரியுது, நம்ம உடலும் ஒரு அறிவு பெற்றிருக்கு அப்படிங்கிறது ஒரு சிறிய சிந்தனைக்கு எடுத்துப்போம். உணவு நம்ம எவ்வளவு உணவு சாப்பிட்றோமோ தக்க உணவுக்கு தகுந்த ஜீரணமாகிற இரைப்பை அதை ஜீரணம் பண்ணிடுது. அதுவும் அளவோட சாப்பிட்றப்ப அது இரைப்பை அது எளிதாகவும் ஜீரணம் பண்ணிடுது. அதுக்கு தேவையான ஜூஸ் சுரந்து அது ஜீரணமாகி அது வெளியில அனுப்புற தன்மை அதுக்கு இருக்கு. அதுவே வந்து நமக்கு ருசியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உணவை வந்து கொஞ்சம் அதிகப்படியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா, அது போதுமான அளவு அதுக்கு தேவையான ஜீரணத்தன்மை அதுக்கு இருக்காது. அப்ப இல்லை அப்படிங்கிறப்ப அதிகப்படியான உணவு நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இயற்கையோட தன்மை என்ன அப்படின்னா அந்த இரைப்பை வெளியில அனுப்பிச்சிடும். ஒண்ணு மேல் வழியா அனுப்பும், அல்லது ஜீரணமாகாத உணவா வந்து கீழ் வழியா அனுப்பிச்சிரும். அது எப்படின்னா, ஒன்றும் நார்மலா நமக்கு கழிவா அனுப்புமானா அனுப்பாது. அது ஒன்றும் லூஸ் மோஷனாவோ ஏதோ ஒரு உபாதையோடய வெளில அனுப்பும். இது வந்து இயற்கை நீதி. அப்ப நம்ம இரைப்பைக்கு அறிவு இருக்கு, நம்ம உடம்புல இருக்க உறுப்புகளுக்கு அறிவு இருக்கு. அந்த இறை நீதிப்படி அது செயல்படுறதுக்கு அதுக்கு அந்த தன்மை இருக்கு. இதுக்கு இப்ப இறை நீதி நமக்கு தெரியுது, நம்ம உடம்புக்கு தெரியுது. ஆனா நம்ம வந்து அதற்கு மேல ஒரு செயல் என்ன செய்வோம்? உணவு டேஸ்டா இருக்குன்னு அதிகப்படியா உள்ள அனுப்பிச்சாச்சு, அது ஜீரணம் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கு ஏதாவது ஒரு மருந்த உள்ள ஜீரணம் ஆகல, அது உபாதையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து கொடுப்போம். அப்படி இல்லை, இப்ப இருக்க வாழ்க்கை பழக்கங்கள் என்ன இருக்குன்னா, ஏதோ ஒரு ட்ரிங்க் குடிச்சா அந்த ட்ரிங்க் வந்து அந்த உணவை வந்து ஜீரணம் பண்ணிடும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கையா இருக்கு. அப்ப அந்த ட்ரிங்க் என்ன பண்ணும்? அது ஜீரணமாகாத உணவை வந்து அதை வெளியேற்றப்ப நல்லபடியா வந்து உடல் அதை வந்து சத்தை உறிஞ்சிக்குமா அப்படின்னா இல்ல, அதுல இருக்க கெமிக்கலோட அதுதான் அது சத்தை உரியும். அப்ப உடலுக்கு என்ன இறைத்தன்மை, இயற்கை தன்மை என்ன? உணவு அது தேவையாக்கு அதிகமானதை வெளியில அனுப்பணுங்கிறத நம்ம இயற்கை நீதியை என்ன பண்றோம்? தடை செய்யறோம். இயற்கையா அது செயல்பட்டு இருக்கத தடை செய்யறப்ப உடம்பு என்ன பண்ணும்? அதுல இருக்க தேவையில்லாத கெமிக்கல் எடுத்துதான் உள்ள நமக்கு உடம்புக்கு கொடுக்கும். இதுவே நம்ம அப்படியே வெளி நிகழ்வை கொஞ்சம் சிந்திப்போம். ஏர் பொல்யூஷன் சொல்றோம், மாசு நிறைஞ்சிருச்சு, காற்றுல ரொம்ப பொல்யூஷன் இருக்குன்னு சொல்றோம். சவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாகுது, நாய்ஸ் பொல்யூஷன் சொல்றோம். பூமியில வந்து நிறைய பொருள்களை வேஸ்ட்டை நம்ம கொட்டுறோம், பிளாஸ்டிக் கழிவுகள்லாம் வந்து ரொம்ப அதிகமா சேருது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கும் நம்ம நிறைய செயல்கள் செய்யறோம்.
இப்ப இந்த புரிதல் நமக்கு ஓரளவுக்கு வந்துட்டு, வெளியிலலாம் நம்ம பொருள் வாங்குனா கூட பிளாஸ்டிக் பை இல்லாம என்ன செய்ய முடியுங்கிறத கொஞ்சம் சிந்தனை செய்றோம். வெளியில எந்த கழிவுகளும் சேர்த்துக்க கூடாதுன்னு, பூமிய வந்து தூய்மையா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரி, இப்ப நம்ம உடம்ப தூய்மையா வச்சுக்கணும். இயற்கை தன்மைய மீறக்கூடாது அப்படிங்கிறது. இப்போ இந்த நிகழ்வுல என்ன தெரியுது? இயற்கை நீதிய நம்ம மீறுறோம். உடம்பு தானா தன் செயல நல்லபடியா செய்றத மீற செய்றோம். அப்ப என்ன ஆகுது? இறை நீதிய நம்ம தடுக்குறோம். அப்ப அந்த தடை ஒவ்வொரு நாளும் ஒரு 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 தடைய நம்ம செய்றப்ப, அப்ப நம்ம உடம்புக்கு அறிவு வந்து கரெக்ட்டா வேலை செய்யுமா? அந்த இறை நீதி செயல்படுமா? அப்படின்னா, இல்ல. அதுதான் வந்து நமக்கு ஆரோக்கிய கேடா மாறுறதுக்கு காரணம். இதுதான் மகரிஷி தத்துவம் பார்ப்போம். செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு இருக்க, பயனென்ன தவறிழைத்து பரமனை பின் வேண்டுவதால் அப்படிங்கிறது மகரிஷியோட தத்துவ கருத்து. நம்ம செயல் செய்தாச்சு, அதுவும் தவறா செஞ்சாச்சு. செஞ்சுட்டு என்ன பண்ணுவோம்? நாம வந்து நமக்கு அந்த என்ன தவறு செய்தோம்னு தெரியாது. அதுக்கு பலனா தான் நமக்கு ஆரோக்கிய கேடு. ஒண்ணு என்ன பண்ணுவோம், மருத்துவர்ட்ட போய் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம். இல்ல தெய்வத்திட்ட போய் இது எனக்கு ஏன் இந்த வியாதி அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். அதுல தான் சொல்றாங்க, தவறிழைத்துட்டு பின்னாடி ஏன் பரமன போய் வேண்டி, அதனால என்ன பயன் அப்படிங்கிறது. இது தெரியாம பண்ண ஒரு தவறுனால, இந்த மாரி அப்படின்னா, அப்ப அது சரி செய்றதுக்கு என்ன? எப்படியும் ஒரு பிராயச்சித்தம்னு ஏதாவது ஒண்ணு இருக்க தானே செய்யும். அது வந்து ஒரு ஓரளவுக்கு நம்மளோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறப்பயே, உடற்பயிற்சியோ அல்லது உடற்பயிற்சி, காய்கள் பத்தெல்லாம் நம்ம தொடர்ந்து செய்றப்ப, அந்த நிலை வந்து சீர்படுத்திட முடியும் அப்படிங்கிறது. இப்ப இறைநீதி அப்படிங்கிறது நம்ம கண்ணுல பார்க்க முடியாததுனால தான், அத நம்ம நம்புறதில்ல. இறைநிலை, உயிர்நிலை, காந்த ஆற்றல் இதெல்லாம் வந்து மறைபொருள். நம்ம உணர தான் முடியும். இந்த செயல் செய்தா இப்படிதான் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து கொள்ள தான் முடியும். அத வந்து நம்ம அ கண்களால காமிச்சு ஒருத்தருக்கு புரிய வைக்க முடியாது அப்படிங்கிறது. ஆ இது வந்து உடலுக்கு அ நம்மளே நம்ம அ தவறா செய்துக்கிட்டதுனால வந்து ஆ ஆரோக்கிய அற்ற நிலை அப்படிங்கிறது சொல்லலாம். இப்ப நம்ம வெளியில இருந்து நம்ம செய்துக்கிட்டது, இப்போ எதுவுமே செய்யாம நமக்கு ஒரு துன்பம் வருதுன்னா, அதுக்கு என்ன நியதி அப்படின்னு பார்ப்போம். ஒரு ஒரு 23, 24 வயதுள்ள ஒரு ஒரு இளைஞன். அவரு வந்து இந்த மனவளக்கலை மன்றத்துல சார்ந்த ஒரு மூத்த பேராசிரியர். கொஞ்சம் ஆராய்ச்சி தன்மை உள்ள மனிதர்ன்னு வச்சுக்கங்களேன். நம்ம மனம் சார்ந்து, உடல் சார்ந்து கொஞ்சம் ஆராய்ச்சியும் பண்ற அ அவரு அவங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் கவுன்சிலிங்கும் பண்ற மனிதர் அவங்க. அவங்க கிட்ட ஒரு கவுன்சிலிங் அவங்க வந்தாங்க குடும்பம். அந்த 24 வயது பையன அவங்க அம்மா, அப்பா அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த பையனுக்கு ஒரு உடல்நல குறைவு என்ன அப்படின்னா, இருதயத்துல ஓட்டை. ஆ இருதயத்துல ஓட்டை. அவங்களோட அவங்க வந்து கேட்கிறப்பயே வாழ்வியல் நாங்க எல்லாமே நல்லது தான் செஞ்சுட்டுருந்தோம். எங்களுக்கு எப்படி இந்த ஒரு குறைபாடு அப்படின்னு சொல்லி. அவங்களோட வாழ்வியல் கேட்டா, அவங்களோட ஒரு தினம் வாழ்க்கை வாழ்வியல் வந்து ரொம்ப ஒரு நல்ல தன்மையா இருக்கு. செயல்ல வந்து நல்ல தன்மை இருக்கு. ஒரு பணிவான தன்மை, எல்லாமே ஒரு நல்ல ஒரு உணர்வு தரக்கூடிய வாழ்வியலா தான் அவங்களுக்கு கூட இருக்கு. அப்பாவும் அப்படிதான் இருக்காங்க, அம்மாவும் அப்படிதான் இருக்காங்க. பிள்ளையும் அந்த வந்த பிள்ளையும் அப்படிதான் இருக்காங்க. நல்ல வாழ்வியல் தன்மை உடையவங்க. ஆனா எப்படி அவங்களுக்கு அந்த உடல்நல குறைவு வந்தது அப்படின்னு சொல்லி, அ அ ரொம்ப ஒரு எல்லாம் விசாரிச்சாலும் எந்த ஒரு இதுவும் உங்களால கண்டுபிடிக்க முடியல. இறுதியா அவங்களுக்கு ஒரு டவுட் பேசிக்கிட்டே இருந்தப்ப அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க விவசாயம் பண்றது என்ன தொழில் பண்றாங்கன்னு கேட்கிறப்ப, அவங்க ஒரு விவசாய நிலம். அந்த நிலம் ஃபுல்லா என்ன விதைக்கிறாங்க அப்படின்னா, அ புகையிலை செடி தான் அவங்களோட அ அவங்களோட
பயிரிடுறது, புகையிலை பயிரிட்டு அதை தான் வந்து அவங்க விக்கிறாங்க. அதுதான் ஃபுல்லாவே அவங்களோட தொழிலே. அவங்க தாத்தாவும் அதை தான் பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவும் அதை தான் பண்றாங்க. இன்ன வரைக்கும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இத. அவங்க வந்து கேட்டதையும் அப்பதான் அவங்களுக்கு ஒரு புரிதல் வந்தது. யாரு அந்த பேராசிரியருக்கு புரிதல் வந்தது. அந்த புகையிலை வந்து அவங்க எத்தன 2, 3 தலைமுறையா பண்ணிட்டு இருக்க அந்த புகையிலை வந்து, அது என்ன மக்களுக்கு குடுக்குது அப்படின்னா, அது இருதயத்த பாதிப்பு குடுக்குற ஒரு தொழில தான் அவங்க விவசாயத்த தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப எத்தனை லட்சம் மக்களோட அ இருதயத்த அது பாதிக்க செய்திருக்கும். அப்படிங்கிறத அப்பதான் அவங்க விளக்கி சொல்றப்ப தான் அவங்களுக்கு புரிஞ்சுது. செயலுக்கு விளைவு வந்து இறைநீதி கூலி தவறாது அப்படிங்கிறது. தாத்தா செஞ்சாங்க, அப்பா செஞ்சாங்க. அது அது எல்லாமே சேர்த்து அவங்க வீட்ல அந்த ஒரு பிள்ளை தான் சொன்ன மாரி ஞாபகம். அந்த பிள்ளைக்கு க்கு வந்தாச்சு அ உடல்நலக்குறைவு. அப்ப நம்ம எப்போ தவறு செஞ்சாலும் அது வந்து நம்மளே பாதிக்குதோ அப்படிங்கிறது இல்லாம, நம்ம வரும் தலைமுறையினரையும், நம்ம பிள்ளைகள், பேர பிள்ளைகளையும் கூட பாதிக்கும் அப்படிங்கிறது செயல்ல நம்ம அ கவனமா இருக்கணுங்கிறதுக்கு இந்த இந்த விளக்கம். அதுவும் தொழில் வந்து இன்னமும் கவனமா இருக்கணுங்கிறது எனக்கு இதுல நமக்கு மட்டும் வருமானம் கிடைச்சா போறாது. அது வந்து ஒரு அ அனைவருக்கும் நன்மை தரக்கூடியதாவும் இருக்கணும் அப்படிங்கிறது, இந்த இதுல இருந்து எனக்கு விளக்கம் புரிஞ்சு கொண்டது. அ இது வந்து இப்ப வந்து இதுவும் ஒரு இறை செயல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தப்பிச்சுக்க முடியாது. இறைநீதி, இறை செயல் அப்படிங்கிறது தப்பிச்சுக்க முடியாது. அப்படின்னு அப்படிங்கிறது மகரிஷி கிட்ட வந்து ஒரு ஒரு ஒருத்தர் அன்பர்களுக்கெல்லாம் கேள்வி பதில் செக்ஷன் அப்ப மகரிஷி கேள்வி பதிலுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. அதுல ஒரு அன்பர் கேக்குறாங்க. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அனைத்து இயக்கங்களும் காரணம் இறைவன் தான் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா, அப்ப நம்மளோட எல்லா தவறுகளுக்கும் இறைவன் தானே பொறுப்பேத்துக்கணும். அவர்தான் வந்து எந்த ஒரு அணு கூட அசையாதுன்னு அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்படி நம்மளோட செயல் வந்து தவறாகும்? அப்ப அதுவும் இறை செயல் தானே அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறப்ப, மகரிஷி சொன்ன பதில் நான் அப்படியே சொல்றேன். மின்சக்தியை இயக்கும் விசிறியோ விளக்கோ பழுதடைந்து விட்டால் மின்சாரத்தை குறை கூற முடியாது. பழுதடைந்த பொருளைத்தான் சீர் செய்ய வேண்டும். மனிதனானவன் இறையாற்றலில் இயங்கும் ஒரு கருவியே. இறைவனை கண்டுபிடித்து அவனை போய் தண்டிப்புங்கிறது இயலாத காரியம். இது செயலுக்கு திருத்தம் தான் வேணும். ஒரு செயல் தவறுன்னா அந்த செயலை தவற வந்து திருத்திட்டு தான் வேணும். ஆனா அது அந்த அந்த தவற செய்யாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை விழிப்பா இருந்து செயல்படணும். அதுக்காக வந்து என் செயல் இது தவறுக்கு வந்து பிறரை காரணம் காமிக்க கூடாது. இது வந்து இறை நீதி அல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, நம்ம தவறு செய்யறோம் அப்படின்னு எப்படி கண்டுபிடிச்சுக்கிறது அப்படின்னா, நமக்கு வந்து வினைப்பதிவுகள்லாம் இருக்கு. நம்மளோட செயல்கள் எல்லாம் பதிவா நம்ம உடம்புல கர்மயத்துல பதிஞ்சிருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே சிந்தனை செய்திருக்கோம். அது நமக்கு பதிவு இருக்குங்கிறது தெரியுது. அது ஜீன் வழியா பிள்ளைகளுக்கும் போகுங்கிறதும் தெரியும் நமக்கு. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உடலுல நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கையில் சிக்கல் இது இருந்தா நமக்கு ஏதோ தவறு செய்றோம் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து கொள்ளலாம். உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், வாழ்க்கை சிக்கல் அப்படிங்கிறது. நம்ம வந்து ஒரு குழப்பமான மனநிலையிலே இருக்கோம் அப்படின்னா, நம்ம செயல்ல ஏதோ தவறு இருக்குங்கிறது அர்த்தம். உடல்ல நோய் இருக்குன்னாலும் நம்ம செயல்ல தவறு இருக்குங்கிறது அர்த்தம். வாழ்க்கையில சிக்கல் ரொம்ப நம்ம வந்து என்ன பண்ணினாலும் தவறு தவறு நமக்கு இருக்குன்னா, அதுவும் இதெல்லாம் என்ன உணர்த்துது அப்படின்னா, இறை வந்து ஒரு தண்டனை கொடுக்குது நமக்கு இருக்கு. நம்ம வந்து தண்டனைய உணர்றோம் அப்படின்னா,
அந்த இடத்துல ஏதோ திருத்தம் செய்ய வேண்டும் அப்படின்னு தான் உணரணுமே ஒழிய, நம்மள இப்படி தண்டிக்கிறாரே இறை அப்படிங்கிறது இல்ல அப்படிங்கிறது தான் இங்க கருத்து. இந்த இறை சார்ந்த சிந்தனையில இந்த கருத்து. இதுதான் மகரிஷி வந்து சிந்தனை ஆராய்ச்சி செய்து தன்னையே தற்சோதனை செய்து இதை சீர்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து குண்டலினி யோகம் என்னும் மனவளக்கலை ஒரு சிறந்த உளவியல் விஞ்ஞானம். ஏன் உளவியல் விஞ்ஞானம்னா நம்மளையே நம்ம ஆராய்ச்சி பண்ணி நம்மளே சீர் செய்யக்கூடியதுனாலதான் அது ஒரு உளவியல் விஞ்ஞானமும் சொல்லவும் செய்யறோம். இது வந்து ஒரு இறை சிந்தனையோட இன்னொரு ஒரு சிறிய சிந்தனையும் கூட. நம்ம வந்து பிறரை வந்து குறை கூறக்கூடாது அப்படிங்கிறது அடுத்த ஒரு கருத்து. ஏன் குறை கூறக்கூடாது? குறை குறை பிறர் குறைய வந்து கூறக்கூடாது அப்படின்னு. குறை கூறுறது வேற, பிறரோட குறைய கூறக்கூடாதுங்கிறது ஒரு நீதியும் கூட. ஏன் அப்படிங்கிறது பார்த்தா, வள்ளலார் வந்து அவங்க காலத்துல வந்து நிறைய நல்ல சிந்தனைகள் சொல்லி மக்கள் வந்து அவங்களுக்கு அறியாமல விளக்கம் பெறணும் அப்படின்னு நிறைய சிந்தனைகள் கொடுக்குறப்ப அவர்களுக்கும் எதிர்ப்பு இருக்கதான் செய்தது. நபிகள் நாயகத்துக்கும் அதே தான் எதிர்ப்புகள் வந்து அவ்வளோ இருந்தது. திருத்தம் செய்யணும் அப்படிங்கிறப்ப இவ்வளோ பெரிய மனிதர்களுக்கெல்லாம் அவங்க இவ்வளோ துன்பம் வரப்ப, இப்ப நம்ம மட்டும் என்ன, நமக்கும் அது திருத்தம் செய்யணும்னா நமக்கும் வந்து முதல்ல உடனே நீங்க வந்து சொல்றது சரின்னு சொல்லி ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. எதிர்ப்பு தான் வரும். அத வந்து தான் எப்படி சொல்லுவாங்கன்னா, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, கீழோர் ஆயினும் தாழ உரை, உன்னை நீ திருத்திக்கொள், உலகம் தானே திருத்திக் கொள்ளும். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, இது வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்துறதுனால தெரியும். கீழோர் ஆயினும் தாழ உரை அப்படிங்கிறது ஒரு நமக்கு கீழே வேலை செய்யறவங்க செய்யறவங்களா இருந்தா கூட தாழ உரைனா ஒரு கடுஞ்சொற்கள் இல்லாம அமைதித்தன்மையோட அவங்க கிட்ட நம்ம ஒரு கருத்தை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பகிர்ந்து கொள்ளணும். அடுத்து உன்னை நீ திருத்திக்கொள், உலகம் தானே திருந்துங்கிறது. இப்ப நம்ம சுற்றி இருக்கிறவங்க உறவுகளும் சரி, நட்பா இருந்தாலும் சரி, நம்ம போய் இது வந்து தவறு, நீங்க உடனே திருத்திக்கிங்க அப்படின்னு சொல்றதை விட, நம்ம திருத்தமான செயல் நம்ம செய்யறப்ப தன்னை பார்த்தே சுற்றம் திருத்தி கொள்ளும் அப்படிங்கிறது தான். இதுல என்ன நியதி அப்படின்னா, இது ஒரு சின்ன விளக்கம். லேனா தமிழ்வாணங்கிற அவர் வந்து ஒரு பக்க கட்டுரை அப்பெல்லாம் எழுதுவாங்க. நான் இது படிச்சு ஒரு 30 வருடத்துக்கு முன்னாடி நான் படிச்சதை சொல்றேன். அவரு ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்தப்ப அவரோட அந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்து ஒருத்தர் வந்து ஸ்மோக் பண்ணியிருக்காரு. ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கத பார்த்துட்டு பக்கத்துல இருக்கவர் வந்து எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுது, ஏங்க ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல ஸ்மோக் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. அவரு வந்து அதை வந்து பொருட்படுத்தாம செய்யறாரு. அவரு வந்து அருகில் இருந்த மனிதர் வந்து திரும்பவும் சத்தமா கேக்குறாங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் மாதிரி சண்டையாயிடுது. ஸ்மோக் பண்ற மனிதர் ஒரு கட்டத்துல அமைதியாயிட்டு எதுவுமே பேசாம அமைதியாயிட்டாரு. ஆனா அது அருகில இருந்து அந்த குற்றத்தை கேட்டவருக்கு என்ன ஆச்சுன்னா, ரொம்ப அவர் சத்தம் போடுறத பார்த்துட்டு சுற்றி இருக்கவங்க எல்லாம் அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, என்ன உலகத்துல நடக்காத செயலையா அவர் செஞ்சுட்டாரு, எதுக்கு இவ்வளவு பெரிய சத்தம் போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷன் மாறி இருக்கு. அதுல அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஒரு விஷயம் கேட்கறதுல கூட ஒரு தன்மை இருக்கணும், ஒரு ஒரு நியாயமான கருத்தை தான் அவர் கேட்டாரு. இருந்தாலும் வழிமுறைகள் வந்து கொஞ்சம் கடுமையா இருந்ததோட விளைவு, அவரையே வந்து அங்க சுற்றி இருக்கவங்க அவரை வந்து திட்டுற அளவுக்கு சூழ்நிலை மாறினது. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு நல்ல செயல் நியாயமான செயல் தான். ஆனா அது வந்து நம்ம நியாயமான செயல்னு சொல்றோம். அதுக்கும் ஒரு நியாயமான வழிமுறைகளையும் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல அது கருத்தா பதிவிடுறேன்.
அடுத்து வந்து ஒரு மகரிஷி கிட்ட ஒரு ஒரு இறுதியான ஒரு கருத்து. மகரிஷி கிட்ட வந்து ஆஹ் எது துன்பம் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. நம்ம வந்து இறை இறை இதை நமக்கு வந்து தண்டனை கொடுக்குறாங்க, அதுதான் துன்பமா அப்படின்னு நம்மலாம் நினைக்கிறோம். அதுதான் இறை நீதினா நம்ம அப்படித்தானே நம்ம புரிஞ்சு வச்சிருக்காது. அதனால எது துன்பம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவருக்கு நம்ம நம்ம இதுல நம்ம என்ன சொல்வோம், ஒருவருக்கு துன்பம் தர்றது இன்னொருவருக்கு இன்பமா இருக்கலாம், இன்னொருக்கு இன்பமா மற்றவருக்கு துன்பமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப எதுதான் துன்பம் அப்படின்னு கேக்குறப்ப அவரு மகரிஷி சொல்லியிருப்பாங்க, உங்க வீட்டுல ஒரு 110 வயதுள்ள அப்பா இருக்காங்க, 80 வயது மகன். அந்த 110 வயது உள்ள அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா, அந்த 85 வயது உள்ள பிள்ளை மகனா இருக்கவருக்கு துன்பம் ஏற்படுமா ஏற்படாதா? அவருக்கு அது துன்பம். ஆனா இறை நீதி என்ன, குறிப்பிட்ட வயது வரையிலும் இருக்கணும். அதுக்கு மேல வந்து குறிப்பிட்ட வயதுக்கு மேல நம்ம செயல்களை நம்ம செய்துக்க முடியாது, பிறருக்கு நம்ம பாரமா தான் இருப்போம். அது இறை நீதி. இந்த பூவுலகம் விட்டு போறது தானே இறை நீதி. ஆனா அது வந்து அவருக்கு அது துன்பம் தானே, துன்பமா தானே அவர் ஏத்துக்கிறாரு. அதனால துன்பம்ங்கிறது அவரவரோட ஆஹ் அவரவரோட மனதுல தான் இருக்கு அப்படிங்கறது அவங்க சொல்லி நிறைவு செய்திருப்பாங்க. அது மாதிரி துன்பம்ங்கிறது நம்ம வந்து அது நம்ம பார்க்குற பார்வையில இருக்கு அப்படிங்கிறது. அது இறைநீதியா எப்படி நம்ம அதை சரி பண்ணிக்கணும், இயற்கை நீதியோட கொண்டு நம்ம எப்படி சரி பண்ணிக்கணுங்கிறது இந்த மனவளக்கலை சார்ந்து சிந்தனை செய்றவங்களுக்கு எல்லாம் தெரியும். எந்த ஒன்றுக்கும் தீர்வு ஆஹ் ஆஹ் அந்தந்த செயலுக்கே அது தெரியும் அப்படிங்க உணர்த்தும். அது எப்படி உணர்த்தும்னா, நம்ம தவம் பண்றப்பையும் தற்சோதனை பண்ணிக்கிறப்பையும் நம்மளோட செயல் ஆஹ் நம்மளோட செயல் எது செய்யணும், இறையே உணர்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா, அதுவானால் அதுவே உணர்த்தும் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்லுவாங்க. அதுவானால் அப்படின்னா நம்ம தவத்துல இறைத்தன்மையா மாறுறப்ப அந்த இறையே உணர்த்தும், இது செய்யணும், இதுல தவறு இருக்கு, இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்குதான் தவமும் தற்சோதனையும் வேணுங்கிறது. இந்த உடல் மனம் சார்ந்து இயங்குறப்ப தவமும் தற்சோதனையும் மனதுக்கு அப்படிங்கறது சொல்லி இன்றைய கருத்து வந்து இறை நீதி அது சார்ந்து எது எது நம்ம செயல்ல இறை நீதி வலுவாது செயல்படுது, அதுல எது நம்ம சீரா இருக்கணுங்கிறத சார்ந்து சிந்தனை செய்தோம். கொஞ்சம் உடல் நல குறைவு, கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ட் ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் இன்னைக்கு சிந்தனைய சீக்கிரமே நான் முடிச்சிட்டேன். கொஞ்சம் மன்னிக்கணும். நான் முன்னாடியே அறிவிச்சிருக்கணும், அது அறிவிக்கல. பேசிடுவோங்கிறதுல தான் இன்னைக்கு ஏதாவது குறைகள் இருந்தா மன்னிக்கணும். வாய்ப்புக்கு நன்றி. இவ்வளோ நேரம் இந்த சிந்தனையை கேட்ட அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது சரித்திரம் படைப்போம் தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் இன்று நமக்கு அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினார்கள். நாளை வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் நம்மிடையே கல்லூரி மாணவி செல்வி அவர்கள் பங்கேற்று ஆயுஷா என்ற புத்தகத்தின் சாராம்சத்தினை நாளை நமக்கு அன்பு பரிசாக வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிப்போம்.
நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் செம்மைப்படுத்துவோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். சசிகலா அம்மாவிற்கு நன்றி. உள்ளமும் உடலும்ன்ற தலைப்புல நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இறைநீதி, இயற்கை நீதி அத பத்தி தான் நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம அண்டத்தில் உள்ளதுதான் நம்ம உடம்புலயும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அந்த உயிர் நம்ம உடம்புல அந்த உயிர் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கும்போது, அதுதான் நம்ம கோயிலாக நம்ம உடம்ப கோயில் அப்படின்னு நம்ம அ கொண்டாடுவோம். அதுதான் திருமூலர் அவர்கள் சொல்லியிருக்காரு. அத நம்ம அந்த இறைத்தன்மை தான் நம்ம உடம்புல இருக்குதுங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். இந்த பிரபஞ்சத்தையும் அதே இறைத்தன்மை தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது. பூமிக்கு அறிவு இருக்கா அப்படின்னு நம்ம கேட்கலாம். சூரியனோ, சந்திரனோ, இல்ல பூமியோ தன்னைத்தானே சுற்றுவது, இந்த மாரி வேலைகள் சரியான நேரத்துக்கு சூரியன் ஒரு நாள் கூட ஒரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சோம்பலா இருக்க மாதிரி சூரியன் லேட்டா உதிக்கிறது கிடையாது. அவங்கவங்க வேலைய அவங்கவங்க சரியா செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, அவங்க நிச்சயமாக அவங்க அறிவு மொத்தமா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனா நம்ம செயல்பாடுகள்ல ஏதாவது குறை இருக்கும்போது தான், அந்த அறிவு அப்படிங்கிறது குறையாக இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாட சொல்லலாம். அளவா சாப்பிடணும், தேவையான அளவு சாப்பிடணும். அத மிஞ்சி மிக அதிகமாக நம்ம சாப்பிடும்போது, உணவு ஜீரணமாகாமல் வாய் வழியாகவோ வந்துருது. அப்படி வந்தா கூட, அது தேவையில்லாத அந்த உணவுகளை கழிவாக வெளியேற்றும்போது கூட, நம்ம என்ன பண்றோம்னா, அத ஜீரணம் பண்றதுக்கு வலிய முயற்சி பண்ணுவோம். ஒரு சோடா குடிக்கிறதாக இருக்கட்டும், இல்ல ஒரு மருந்து குடுத்து அத எப்படியாவது ஜீரணம் பண்ணணும்னு சொல்லி இயற்கைக்கு எதிராக நம்ம செயல்படுறோம். அது இறைநீதி கிடையாது. இயற்கைக்கு எதிராக நம்ம செய்றது. அதே போல தான் ஒருத்தங்க வந்துட்டு உடம்பு சரியில்லாம போயிருது. ஏன் உடம்பு சரியில்ல அப்படின்னு பார்க்கும்போது, அந்த குடும்பத்துல புகையிலை பயிரிடுறாங்க. அப்ப அதற்கான அந்த இருதயம் பாதிக்குது அந்த பையனுக்கு. இது அங்க எந்த தவறுமே செய்யலைனாலும் பாதிக்குது. ஏன்னா நெறைய பேருக்கு அவங்க பாதிக்கக்கூடிய ஒரு வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க. புகையிலை பயிரிடுறாங்க. இதுதான் இறை நீதி அப்படின்னு நம்ம சொல்றோம். செயலுக்கு தகுந்த நீதி தான் கிடைக்கும் அப்படிங்கிறோம். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிறோம். அப்ப எல்லாமே இறைவன் தானே. நம்மள ஏன் என்ன ஏன் குறை சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா, ஒரு மின்விசிறியில ஒரு குறைபாடு வந்துருச்சு, பழுதாயிடுச்சு அப்படின்னா, நம்ம மின்சாரத்த குறை சொல்ல முடியாது. மின்விசிறிய தான் நம்ம குறை சொல்லணும். அந்த மாதிரி தான் நம்ம செயலுக்கு தகுந்த நீதி தான் இருக்கும். அதுல எப்ப சிக்கல் வரும்னா, உள்ளத்துல இப்ப இந்த உடல்ல நோயோ, உள்ளத்துல களங்கமோ, வாழ்க்கையில சிக்கல் இதெல்லாம் வந்ததுன்னா, நம்ம அது சரியில்லை அப்படிங்கிற ஒரு அறிகுறியாக நம்ம எடுத்துக்கணும். உதாரணத்துக்கு சொன்னாங்க, ஒருவர் புகைப்பிடிச்சிட்டு இருக்காரு ட்ரெயின்லன்னா கூட, அவரு சரியானபடி நியாயமாக கேட்காதனால எல்லாருமே அவர குறை சொல்றாங்க. அதனால எல்லாத்துலயும் எதையும் நியாயமாக கேட்க வேண்டும் அப்படிங்கிறத சொன்னாங்க. துன்பம் எது அப்படின்னா, நம்ம துன்பம்ங்கிறது அவரவர் மனநிலையிலும், அவரவர் பார்வையிலும் இருக்கு அப்படின்னாங்க. ஒரு 110 வயதான தந்தை இறக்கும்போது, அந்த 80 வயது மகனுக்கு துன்பம் இருக்குமா அப்படின்னா தெரியாது நமக்கு. ஏன்னா, அவங்கவங்க வேலைய அவங்கவங்க செஞ்சுட்டு நல்லா இருக்காங்க அப்படிங்கும்போது, அது துன்பமாக இருக்கலாம். இல்ல ம் அ அவரால எந்த வேலையும் செய்ய முடியலங்கும்போது, இல்ல இப்ப இது ஒரு இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதியா ஏத்துக்கலாம். அப்ப துன்பமும் மனநிலையில் தான் பார்வையில் தான் இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் அ பகிர்ந்துகிட்டாங்க. மிக்க நன்றிங்க சசிகலா அம்மா. உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை என்றாலும், முடிந்த அளவுக்கு நம்மளுடைய சிந்தனைகளை அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி, நம்ம சொன்ன நேரத்துக்கு அந்த சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிங்க அம்மா. வி விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய புரோட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சக்தி கற்பகவள்ளி, கற்பனை களம் ரேவதி அம்மா, சரித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா, இன்று நம் தளத்தில் சசிகலா அம்மா அவர்கள் ஆற்றிய உரை. சசிகலா அம்மா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள், பல கோடி நன்றிகள் அம்மா. மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும்
அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனும் போயிடலாம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. மகரிஷி அவங்களே உங்களை வாழ்த்துனதா எடுத்துக்கங்க. நன்றிகள் அம்மா. சசிகலா பாரி அம்மா, அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னாலும் எவ்வளோ அற்புதமா வந்து மகரிஷி கருத்துக்களை எல்லாம் சொன்னீங்கம்மா. மனமார்ந்த நன்றிகள் அம்மா. இப்போ அம்மா சொன்ன மாதிரி செயலுக்கு தகுந்த விளைவு கண்டிப்பா இருக்கு. அது அது வந்து நம்ம எல்லாராலையும் உணர முடியும். ஆனா அந்த அந்த செயல் செய்யும் பொழுது அந்த நல்ல செயலாவே நம்ம செய்திடணும். அதுதான் இங்க விழிப்பு நிலையில இருந்து இதை நம்ம செய்யணும். செய்ய தவறினால் என்ன நடக்கும்னா அதுக்கு தக்க விளைவு கண்டிப்பா வந்தே தீரும். அது இப்ப நாங்கெல்லாம் கூட மகரிஷி அவங்க மன்றத்துக்கெல்லாம் போயிட்டு நாங்க எங்களால முடிஞ்ச சர்வீஸ் பண்றோம், அந்த கருத்துக்களை எடுத்து கேட்குறோம், செய்யறோம். இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. நாங்க இந்த 7 பிறவியில செய்து வந்த அந்த தீய வினைகளை நாங்க அனுபவிச்சு தான் ஆகணும். என் பிள்ளைங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்கு நாங்கெல்லாம் என்ன செய்துட்டு இருக்கோம்னா தவம் பண்றோம். கருத்துக்களை இப்ப அம்மா அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து விதைக்கிறாங்க. நான் வந்து வாழ்த்துறேன். அப்ப இப்படிலாம் ஒரு நல்ல செயலை நம்ம இதை எடுத்து கையில் எடுத்து செய்யும்பொழுது அந்த விளைவு வந்து ஒரு ஒரு மூட்டை பாவம் இருக்கும் நம்மகிட்டன்னா அதுல கொஞ்சம் கொஞ்சமா விலகி சின்னதா ஒரு பெரிய இதா வர்றது ஒரு சின்ன காயமா உண்டு பண்ணிடும். அவ்வளவுதான். எங்களுக்கும் இருக்கு கஷ்டம்னா. ஒரு சிலர் என்னையே சொல்லியிருக்காங்க. இப்ப ஒரு ஒரு 2 வருஷமாவே நான் குடும்பத்துல ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் நிலவும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து மகரிஷி கருத்துக்களை வந்து சொல்றீங்க, நீங்க எல்லாரையும் வாழ்த்துறீங்க. அந்த வாழ்த்தும் போது உங்களுடைய முன் வினை பதிவு வந்து உங்களை விட்டு நீக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு இறைவன். இதுதான் உண்மை. அடுத்த பிறவியில உங்களுக்கு பிறவி இருக்காது. அவ்வளோ கஷ்டம். கஷ்டம்னா ஆனா அது கஷ்டமா தெரியுமே ஒழிய அது எனக்கு ஒரு விளைவாவே நான் நினைக்கவே மாட்டேன். சரி, நம்ம செய்து வந்த செயல் நான் இல்லைனாலும் என் முன்னோர்கள் அம்மா சொன்னாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைக்கு எப்படி நெஞ்சில ஒரு விளைவு வந்ததுன்னு, அது மாதிரி தான். இப்போ நாங்களே இருக்கிறோம்னா நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். இருந்தாலும் நாங்கள் செய்த வினை எங்களை வந்து வந்தே தீரும். இதுதான் உண்மை. இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வந்தாலும் அதை வந்து எப்படி நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுது அதை ஏற்று நினச்சி நம்ம சந்தோஷப்படுறோமோ
அதே மாதிரி இந்த கஷ்டம் வரும்பொழுதும் எடுத்து சிந்திக்கணும். ஏன் நமக்கு இப்படி வருது? எல்லாருக்கும் நல்ல அம்மா சொன்ன மாதிரிதான். எல்லாருக்கும் நல்லது தானே செய்றோம். இப்ப அவங்க குடும்பத்துல எல்லாருமே நல்லா இருக்காங்க, நல்லது செய்றாங்க. ஏன் அந்த குழந்தைக்கு அப்படி வந்தது? அததான் அந்த வினைப்பதிவுன்னு 7 பிறவி உங்க முன்னோர்கள் செய்ததுதான். அப்ப அது இயற்கை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம நினைப்போம், நம்ம இத செய்துட்டோம், யாருக்கும் தெரியாம செய்துட்டோம். இது நம்மள ஒண்ணும் செய்யாது. கண்டிப்பா இறைவன் எங்க இருக்கிறாருங்க? நமக்குள்ளயும் இருக்கிறாரு, நம்மள சுத்தி இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் நீக்கமற நிறைஞ்சு இருக்கிறாரு. நம்ம எந்த ஒரு டம்ளர நம்ம எடுத்து இந்த பக்கம் வச்சா கூட அத அவர் பார்த்துட்டு இருப்பாரு. அதுல என்ன விளைவு இவங்க பண்றாங்க, உண்டு பண்றாங்க அப்படின்னு அதுக்கு தக்க விளைவு. நல்லது செய்தா நல்லது, தீயது செய்தா தீயது. அந்த விளைவ கண்டிப்பா குடுத்தே ஆவார். அப்படி நம்ம நினைக்கும் பொழுது, நம்ம எந்த அளவுல அந்த மனச பக்குவப்படுத்தி, யாருக்கும் துன்பம் குடுக்காம, நம்மளால முடிஞ்ச நல்லதையே செய்துக்கிட்டு நம்ம வாழணும்னு பாருங்களேன். இப்ப சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்க. சிவன் சொத்துனா நம்மலாம் என்ன நினைக்கிறோம்னா, சொத்து, வீடு, வாசல் அதுதான் நம்ம நினைக்கிறோம். அது இல்லைங்க. சிவன் சொத்துன்னா அந்த இயற்கை. இயற்கைய வந்து நம்ம எவ்வளோ கேடு விளைவிச்சோமோ, அதுக்கு தக்க பலன் அது நமக்கு கொடுத்தே தீரும். இப்ப கேரளாவுல இந்த மண் சரிவு, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம செய்த வினை தானே! அப்ப அது எப்படி நமக்கு இதுவா நம்மளுக்கு செய்து எவ்வளோ துன்பத்த விளைவிச்சது பாருங்க. அந்த மாரி எல்லாத்துலயும் நமக்கு ஒரு விழிப்பு நிலை வேணும். ஒரு மாமியார், மருமகள். அந்த மாமியார் வயசானவங்க, ஏதோ புலம்பிட்டு இருப்பாங்க. அது மருமகளுக்கு பிடிக்காது. மனசுக்குள்ள இது ஏன் அப்படி பேச அப்படி இப்படின்னு அவங்கள ஒரு ஒரு மாரி அ தீய எண்ணங்கள போட்டு இது பண்ணிட்டு, அவங்க கிட்ட போய் காஃபி குடுக்கும்பொழுது, "அத்தை எழுந்துருங்க, சாப்பிடுங்க, உட்காருங்க." ரொம்ப பணிவிடையா செய்வாங்க. ஆனால், அந்த நெனைச்சாங்க பாருங்க மனசுல, அதுக்கு வந்து இவங்களுக்கு விளைவு வந்தே தீரும். அதே இப்ப உபசரிக்கிறாங்க இல்லைங்களா? இதுக்கும் தீர்வு கிடைக்கும். அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு எந்த செயல் செய்தாலும், அதுக்கு வந்து பக்கபலமா இருந்து இறையாற்று நம்மள வழிநடத்திக்கிட்டே இருப்பார். இதுதான் உண்மை. அம்மா அத வந்து கதை மூலமாவும், நகரிஷி கருத்து மூலமாவும் நெறைய சொன்னாங்க. நான் என்னுடைய குடும்பத்துல அனுபவிச்சத, அனுபவிச்சுட்டு இருக்கிறத நான் சொல்றேன். ஆனா எனக்கு என்ன தீங்கு வந்தாலும், அப்படியே என்ன உயிரையே எடுக்கிறேன் அப்படின்னா கூட, சரி எடுத்துக்கங்கன்னுவேன். ரொம்ப ஈஸியா, சந்தோஷமா எடுத்துக்கங்கன்னுவேன். ஒரு சிலர்லாம் என்ன கேட்பாங்க, "என்னம்மா உங்களுக்கு இவ்ளோ கஷ்டம் இருக்குது?" என் ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்பாங்க, தெரியும் என்ன பத்தி. "நீங்க எப்படி சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க?" ஆமா. மனசுல வந்து அந்த துன்பத்துக்கு இடமே குடுக்கக்கூடாது. ஆனா நானும் புலம்புவேன் சமயத்துல. எனக்கு ஏன் இப்படி வருது? இது அதாச்சு அப்படி இப்படின்னு புலம்புவேன். ஆனா அதுக்கு ஒருத்தர் மூலியமா அவர் ஒரு கருவியா இருந்து எனக்கு ஒரு ஊக்கம் குடுப்பாரு. அதுதாங்க இறையாற்றல். குடுத்து அது அப்படியே சமானமா ஆயிட்டுது இப்ப. இப்ப 2 வருஷமா நடந்தது அது பண்ணுச்சு. இப்ப வந்து தீர்க்கமா அது எப்படி நடந்ததுன்னே தெரியாதுங்க. அப்படி ஒரு சூழ்நிலை, அப்படி ஒரு சந்தோஷம், நிம்மதி கிடைச்சிருக்கு. இது என்னன்னா நம்ம செய்யற நல்லது. அதே நம்ம செய்த தீங்கு கஷ்டத்த குடுத்தது. இதுதாங்க உண்மை. கடவுளா இருந்தா கூட சொல்றாங்க இல்லைங்களா? இந்த கிரகணம்லாம் எப்படி பிடிக்குது, விழுது அப்படின்னா, அதெல்லாம் இதுதான் அப்படி. அந்த மாரி நமக்கும் தீர்வு உண்டு. அந்த கடவுளுக்கே அந்த சோதனைன்னா, நம்ம எப்படி எவ்வளோ உஷாரா இருக்கணும். இதெல்லாம் செய்யறதுனால நம்ம குழந்தைங்க வாழ்க்கை வந்து சீரமையுங்க. இதுதான் முக்கியமா நம்ம எடுத்துக்கணும். குழந்தைங்களுக்கு சொத்து சுகமே வேண்டாம். இப்படி ஒரு நல்ல செயலை செய்து அனுபவத்த அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி குடுத்து, சின்ன வயசுல இருந்தே அந்த ஊட்டி கொண்டுட்டு வரணும். அதுதான் நான் சொல்லுவேன். அ நான் நெறைய பேசிட்டேன்னு நெனைக்கிறேன். மகிழ்ச்சி கருத்துக்குள்ள போனாலே நெறைய வந்துரும். நம்ம மீதி பேரும் பேசணும். சசிகலா அம்மா கொஞ்சம் இடம் குடுத்ததுனால நான் இதெல்லாம் எடுத்து சொன்னேன். நன்றிகள் அம்மா. சசிகலா அம்மா அவங்களுக்கு உடம்பு சீக்கிரமா குணமாகணும். மிளகு ரசம் வச்சு சாப்பிடுங்கம்மா. அப்புறம் தேங்காய் பால் போட்டு
சாப்பாட்டில் தேங்காய் பால் ஊற்றி நைட்டில் படுக்கும்போது சாப்பிட்டு படுத்திங்கன்னா அந்த தொண்டை கமுறல் சரியாயிடும். இது எல்லாருக்குமே போய் சேரணும்னு தான் சொல்கிறேன். நன்றிகள் அம்மா. நல்ல உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்கம்மா. செல்வி வணக்கம், நீங்க பேசலாம். செல்வி, உங்க மைக் சிம்பிள் காமிக்கல, ஆன்ல இருக்கான்னு தெரியல. போனோட வலது மூலையில அந்த கார்னர்ல இருக்கும், அதை டச் பண்ணீங்கன்னா மைக் அன்மியூட் ஆகும், நீங்க பேசலாம். இப்போ உங்க மைக் சிம்பிள் காமிக்கல. ஒரு முறை வெளியே போயிட்டு கூட உள்ள வந்தீங்கன்னா மைக் சிம்பிள் காமிக்கும்னு நினைக்கிறேன். செல்வி, உங்க மைக் இப்போ மியூட்ல இருக்கு. இப்போ பேசுங்க. நான் நினைக்கிறேன் நீங்க கிளப் ஹவுஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது மைக் அந்த ஆப்ஷனுக்கு நீங்க ஓகே கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி அதுவும் காரணமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு தடவை மைக் ஆக்சஸ் அலோவ் கொடுத்தீங்கன்னா தான் பேச முடியும்னு இருக்கலாம். இல்லைன்னா ஒரு முறை வெளியே போயிட்டு திரும்பவும் ரூம்குள்ள வந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு பேச முடியும்னு நினைக்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்க. ராஜி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் அம்மா. உங்களுடைய சரித்திரம் படைப்பும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். சரித்திரம் படைப்போம் என்பது எனக்கெல்லாம் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன் தான் சொல்லணும். நிறைய சந்தோஷமான நாட்களும் சரி, நிறைய சோகமான நாட்களில் தான் அதிகமாக இதை பங்கேற்க முடியிருக்குது. நேரம் கிடைக்கும்போது கரெக்டாக காலையில் டைம் கிடைச்சோன்னே உள்ளே வந்துடுறேன். அப்படி பார்க்கவில்லை, நல்லுணர்வு அப்படின்ற ஒரு டாபிக் போட்டிருக்கீங்க. நல்லா பேச பேச கேட்கும்பொழுது நான் என்னுடைய ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் செய்யும் பொழுது எவ்வளோ பெரிய ஏமாற்றங்கள் அப்படின்றது பண ரீதியாக தான் மனிதர் அதிகமாக நம்ம ஏமாற்றப்படுறத நான் பார்த்துட்டு இருக்கேன். கரெக்டான வாக்குறுதிகளும் சரி, சரியான செயல்பாடுகள்லையும் வாய்மொழி கரெக்டாக இருக்கிறதில்ல. நம்ம ஒன்று சொல்லும்பொழுது இப்போ இருக்க கம்யூனிகேஷன் சொசைட்டியை பொறுத்தவரைலாம் பார்த்திங்கன்னா பணத்துக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. அம்மா பேசுகிறாங்க, மகர் ரிஷி அவங்களுடைய கருத்துக்கள்லாம் நிறைய கருத்துக்களை உள்வாங்கும் போது கூட நல்ல ஒரு இன்ஸ்பயராக இருக்குது. ஒவ்வொருத்தரையும் நம்ம நம்பி சார்ந்து மட்டும்தான் வாழுது. அப்போது இந்த மாதிரி வார்த்தைகள் உன்னதமாக கேட்கும் பொழுது பரவாயில்லை, நம்ம ஏமாந்தாலும் பிறர் ஏமாற்றாமல் நம்ம வாழறதால நம்மளுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்குது. அதே போல் அந்த புகையிலையை கூட சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒரு விவசாயியாக இருந்தாலும் இத்தனை நாட்கள் பயணம் செஞ்சு கடைசி அவங்க எந்த தவறும் செய்யலைனாலும் அது இயல்பாக அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு பாதிப்பு இருந்தது. உண்மையிலுமே நிறைய பேர் சொல்வதும் பணம் ரீதியாக வருவதும் நான் நிறைய ஏமாற்றங்களை இந்த பண ரீதியாக இருக்கிற இதில் பார்த்துட்டு தான் இருக்கேன். தொடர்ச்சியாக மனிதர்கள் எவ்வளவுதான் ஆத்மாத்மாவாக வாழ்ந்தாலும் கரெக்டான ஒரு சூழல் வரும்பொழுது அவருடைய மனநிலை 100% மாறிவிடுகிறது. ஏன்னா வெளியில் ராஜி, உங்களுடைய குரல் கேட்கல. இணைய சவால்னு நினைக்கிறேன். ராஜி அவர்களுடைய குரல் கேட்கல. நம்ம சில நொடிகள் காத்திருக்கலாம். ராஜி, மீண்டும் உங்களுக்கு இணையம் கிடைக்கும்போது நீங்க திரும்பவும் பேசலாம். நன்றி. செல்வி, நீங்க இப்ப பேச முடியுமா? முயற்சி பண்ணி பாருங்க. மேம் இப்போ கேக்குதா மேம்? தெளிவா கேக்குதுங்க. செல்வி வணக்கம், பேசுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குழந்தை தின நல்வாழ்த்துக்கள் மேம் எல்லாருக்குமே. இன்னைக்கு செஷன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நிறைய விஷயத்த அவங்க சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு மேம் இன்னைக்கு செஷன். நாளைக்கு நான் ஆயிஷான்ற ஒரு புத்தகத்தை பேச இருக்கேன். எல்லாரும் வந்துருங்க மேம். நன்றி, வணக்கம். மிக்க மகிழ்ச்சிங்க செல்வி.
நிச்சயமா நாளைய உங்களுடைய நிகழ்வுக்காக நாங்க அனைவருமே காத்துட்டு இருக்கோம். நன்றி. ராஜி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு முறை வெளியே போயிட்டு உள்ள வாங்க. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று அம்மா அவர்களுடைய இயல்பான அனைவரையும் மகிழ்ச்சி நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய அவருடைய குரல் வளத்தால் இன்றைய காலை பொழுதை மகிழ்ச்சிக்குள்ள ஆக்கிய அம்மா சசிகலா பாரி அவர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும். அம்மா இன்றைய உரையில் நல்லது கடைசியாக சொன்ன வரிகள், நல்லதே நாம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை இயல்பான வார்த்தைகளை கொண்டு நாம் பேசும்போதுதான் அந்த நிலை அந்த சூழல் சரியாக அமையும் என்பதற்கு அந்த ரயில் பயணத்தில் பிடிப்பவரை பற்றிய ஒரு விஷயத்தை அம்மா பரிமாறினார். அதே போன்று இயற்கையின் நியதியை மாற்ற இயலாது, நாம் எது நடக்குமோ அது நடந்தே தீரும் என்பது போன்ற சில நல்ல ஒரு கருத்துக்களை அம்மா அவர்களுடைய உரையிலிருந்து நம்மால் கேட்க முடிந்தது. அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்று குழந்தைகள் தினம், அனைவருக்கும் குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். ஓரிரு பாடலோடு. கண்ணிரண்டும் தாமரையோ கண்ணம் இன்னும் எந்தன் கண்ணா, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. பால் மணக்கும் பருவத்திலே உன்னை போல் நான் இருந்தேன், பட்டாடை கட்டிலே சிட்டு போல் படுத்திருந்தேன். அந்நாளை நினைக்கையிலே என் வயது மாறுதடா, பிள்ளையாய் ஓடி வர உள்ளமே தாவுதடா. கண்ணிரண்டும் தாமரையோ கண்ணம் இன்னும் எந்தன் கண்ணா, சின்ன சின்ன கண்ணனுக்கு என்னதான் புன்னகையோ. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். பாலூட்டும் அன்னை அவள் வழிகாட்டும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிப்பில் வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிக்கும் மங்கு சிக்கப்பப்பா, சிக்கும் மங்கு சிக்கப்பப்பா. சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிப்பில் வாழ்ந்திடாதே, உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. சிரித்து வாழ வேண்டும் பிறர் சிரிப்பில் வாழ்ந்திடாதே. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளம். நன்றிங்கய்யா. நிறைய பாடல்களை அழகா பாடினீங்க. மிக்க நன்றிங்கய்யா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். ராஜி, நீங்க பேசிட்டு இருந்தீங்க, பாதிக்கு மேல கேட்கல. நீங்க தொடரணும்னா தொடரலாம். ராஜி.
நித்யா தேவி வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இனிய இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்களுடன் அருமையா பேசுனீங்கம்மா. உங்களோட உடல்நிலை தான் அந்த கருத்துக்களை இன்னும் நல்லா செறிவா கொடுக்க விடலைன்னு நினைக்கிறேன். கருத்துக்கள்லாம் செறிவா இருந்தாலும் எங்களை அந்த வார்த்தைகள் ரொம்ப தொய்வா கவலையா சேர்ந்தது. அதனால கொஞ்சம் உற்சாகம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா சிறப்பான தகவல்கள் எல்லாமே அருமையா இருந்துச்சு. உடல்நிலையை பார்த்துக்கங்க. நன்றி, வணக்கம். உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. ராஜி, நீங்க பேச முடியுமா? வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். விஜயகுமாரிமா, நீங்க பேசலாம். வாழ்க வையகம், வாழ்க வளம். இன்னைக்கு குழந்தைகள் தினம். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த குழந்தைங்களை வாழ்த்திடுவோம். அருள் பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம், உயர் கல்வி, நல்லொழுக்கம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவார். நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்கம்மா. சசிகலாமா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். நீங்க உங்க நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். நன்றிங்க கற்பகா. கொஞ்சம் சளி, லைட்டா ஒரு தொண்டை ஒரு செருமலோட தான் இன்னைக்கு பேச முடிஞ்சது. முன்னாடியே நான் இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சேன். சரி, நம்மளால முடிஞ்சதை ட்ரை பண்ணுவோம்னு நினைச்சேன். குரல்ல கொஞ்சம் குரல்ல அந்த உணர்வை கொண்டு வர முடியல, மன்னிக்கணும். நல்ல கருத்துக்கள், அது இறை சார்ந்த கருத்துக்கள், சிந்தனை சிறப்பு. இன்னமும் ஒரு நல்ல ஒரு உற்சாகமா பகிர்ந்திருக்கலாம். நன்றிங்க. நித்யா தேவி சகோதரி சொன்னது எனக்கு தெரிஞ்சது. கொஞ்சம் என்னால கொஞ்சம் ஒரு உற்சாகத்தோட பகிர்ந்துக்க முடியலன்னு. நன்றிங்க சகோதரி. விஜயம்மா கருத்துக்களுக்கு நன்றிங்கம்மா. நான் கொஞ்சம் சீக்கிரமே நிறைவு செய்யறமே சிந்தனைய அப்படின்னு நினைச்சேன். அது சார்ந்த சிந்தனைய நான் விட்ட கருத்துக்கள் நீங்க அதை முழுமைப்படுத்தினதுக்கு நன்றிங்கம்மா. ராஜி அவங்க பணம் சார்ந்த சிந்தனை அவங்க சொன்னாங்க. அதுல என்ன என்னோட கருத்து அப்படின்னா, எப்போதுமே மகரிஷி என்ன சொல்வாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்துக்கு நீங்க எதை சிந்தனை செய்றீங்களோ அதுதான் உங்களை சுற்றி இருக்கும் அப்படிங்கிறது. பணம் ஏமாற்றம் அப்படின்னா, பணம் ஏமாற்ற மக்களோ அல்லது மக்கள்னு சொல்றத விட அந்த ஏமாற்றத்தை நம்ம தான் ஈர்த்து கொள்றோம் அப்படிங்கிறது. கொஞ்சம் நீங்க ஒரு நல்ல சுற்றத்தோட இருக்கோம். நம்மகிட்ட இருக்கிற பணம் நல்ல விதத்துல பயன்படுது, நல்ல விதத்துல வருது. அதுங்கிற மாதிரி ஒரு சிந்தனைய நீங்க ஏற்படுத்தி பாருங்க. அது அந்த அந்த தன்மையே நம்மள சுற்றி இருக்கும் அப்படிங்கிறது நான் இங்க மகரிஷி சார்ந்த சிந்தனையில தொடர்ந்து நான் நம்ம வாழ்க்கையை நகர்த்துறப்ப என்ன என்ன கடைபிடிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, ஒரு விஷயம் வரப்ப இதுல ஏதோ ஒண்ணு இறை நமக்கு உணர்த்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு நம்ம அன்றாட கடமைகள் செய்யறப்ப நம்ம நினைச்சிருப்போம் சிறிய இழப்பு அப்படின்னு. ஒரு சிறிய இழப்பு பெரிய இழப்பா நினைச்சிருப்போம். அதை சார்ந்து புரிதலோட இன்னும் கொஞ்சம் அதிகமா நமக்கு வர்றப்ப ஆஹ் இல்ல அத நம்ம பெரிய ஒரு நன்மையை பெறப்பதான் தெரியும். ஓ, இதுக்குதான் அது முன்னாடி அது நடந்ததா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்க அத இந்த மாதிரி புரிதல் கொஞ்சம் பாருங்க. அதான் மகரிஷி இதுக்கு மாற்றா என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒண்ணுக்கும் வாழ்த்திக்கிட்டே இருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எந்த ஒன்று செயலுக்குமே வாழ்க வளமுடன். இப்ப விஜயகுமாரி அம்மா குழந்தைகள் வாழ்த்துன்னு சொன்னதே உடனே அவங்க வாழ்த்துனாங்க பாருங்க. அந்த மாதிரி எந்த ஒரு செயலுக்கும் வாழ்த்த பழகினா நம்ம கிட்ட இருக்கிற சுத்தி எந்த ஒரு செயலுமே நன்மையாவே முடியும் அப்படிங்கிற கருத்து உங்களுக்கு தெரிவிக்கணும்னு தோணுச்சுங்கய்யா. நன்றி. அடுத்தது
ராமச்சந்திரன் ஐயா அது எப்போதும் நம்மள பாடல்ல காலையில பாடல்ல ஒரு உற்சாகத்தை கொடுத்துருவாங்க. இன்னைக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல பாடலோட எனக்கு ஆனா ஒரு ஒரு எண்ணம் இருந்ததுங்க ஐயா. உங்களை தூங்காதே தம்பி தூங்காதே பாடல் பாட சொல்லணும். ஏன் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் நம்ம தூங்கினா எண்ணத்தை இழக்கிறோம், அதுவே நம்ம வந்து இழக்கிறதே வந்து இறைக்கு நம்ம இறைய கொடுக்கறத நம்மளே தடை செய்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். அது ஒரு இறை நீதி தான். எந்த இடத்துலலாம் நம்ம செயல் ஒழுங்கு இல்லையோ அந்த இடத்துலலாம் எதை இழக்கிறோங்கிறது அந்த பாட்டுல இருக்கும்னு இருக்கும். அந்த கருத்தை வந்து நமக்கு சின்ன வயசுலயே நான் எவ்வளோ நாளா இந்த பாடலை கேட்டுட்டு இருக்கோம். இது அப்படிங்கிறது சின்ன வயசுல இருந்தா நம்ம இதை சொல்லியும் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் வழியாவும் நம்ம கேட்டிருக்கோம். கேட்குறப்பெல்லாம் அந்த பாடல் இந்த அந்த வரிகள் வந்து உற்சாகத்தை கொடுக்கும். இதெல்லாம் சீரா செய்யணும் அப்படிங்கிறது. இந்த பாடல் வந்து இன்னைக்கு சிறப்பு பாடலா உங்களை பாட சொல்லணும்னு நினைச்சீங்கய்யா. நன்றிங்கய்யா உங்க பாடலுக்கு. அஹ் செல்வி சகோதரி அவங்க நாளையோட சிந்தனையை பத்தி சொன்னாங்க. அனைவரும் வரோம்மா. நீங்க வந்து மேல் வந்து நன்றி சொல்லிட்டு கருத்துக்களுக்கு நன்றி சொல்லிட்டு நாளைக்கு வந்துருங்கன்னு சொன்னீங்க. உங்க அழைப்புக்கு நாங்க அனைவரும் கட்டாயம் வந்துருவோம்மா. நன்றிங்கம்மா. கற்பாவோட தொகுப்புக்கு நன்றி கற்பாகா. மேலோட பிக்சருக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்த பிரிட்டோ சகோதரருக்கு நன்றி. தள்ளத்துல இன்னைக்கு இறைநீதி சார்ந்த சிந்தனை செய்தோம். அது வந்து ஆம், ஒருத்தருக்கு ஒரு விஷயம் அதுல இருந்து நமக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனை வந்தா கூட அது வந்து வேதாத்திரிய சிந்தனைக்கு ஒரு அடுத்த படிநிலை அப்படின்னு சொல்ல தோணும். மகரிஷியோட இந்த உலக அமைதி சார்ந்து நம்ம அடுத்த நிலைக்கு போறோம் அப்படிங்கிறது. இன்றைய இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றிங்க சசிகலா அம்மா. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அம்மா பேசிய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது. மனம் மகத்துவமானது. அதை எப்படி நம்ம சிறப்பாக பார்த்துக்கணும் அப்படின்றத அம்மா உரையிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். உடல் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா மனமும் நல்லா இருக்கும். இந்த உடல் நல்லா இருந்தால் மனம் நல்லா இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே நம்ம அதை எளிதாக கடந்து செல்லலாம். அப்போ முதல்ல நம்ம உடலை நல்லா பார்த்துக்கணும், அடுத்து மனசை நல்லா பார்த்துக்கணும். இந்த ரெண்டையுமே வேதாத்திரி மகரிஷி அவரோட ஞானத்தின் வழியாக எளிமையாக புரிஞ்சுக்கிற மாதிரி அம்மா எடுத்துரைத்தது, கதை சொல்லி எடுத்துரைத்தது சிறப்பாக இருந்துச்சு. அம்மா இன்னைக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம்மா, ஏன்னா உங்களுக்கு தொண்டை சரியில்லை. அடுத்து நீங்கள் பேசுகிறப்போ எனக்கு இதுக்கு விளக்கம் தாங்கம்மா. நம்ம மனசை நல்லா வச்சுக்கிறோம், நிறையா படிக்கிறோம், பக்குவமாக வச்சுக்கிறோம். சில சமயம் நம்ம தவறே செய்யாத போது யாராவது நம்மளை ஏதாவது சொல்லிட்டா அதை நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் திருப்ப திருப்ப அந்த சிந்தனை வந்துக்கிட்டே இருக்குது, நம்ம மேலே தப்பு இல்லையே, ஏன் இப்படி அப்படின்ட்டு. அந்த சூழ்நிலையை, அந்த எண்ணத்தை நம்ம எப்படிம்மா கடந்து போகிறது? அதுக்கு தியானம், யோகா எல்லாம் சொல்கிறாங்க தான். இருந்தாலும் உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கம்மா மனம் சார்ந்து. அதை நீங்கள் எப்படி நம்ம சரி பண்ணலான்றத வாய்ப்பு இருக்கிறப்போ எனக்கு சொல்லுங்கம்மா. நீங்கள் பேசுகிறத நான் கேட்கணுன்னு தான் நான் ரொம்ப விருப்பமாக இருந்து தான் நான் வர்றேம்மா. உங்கள் மூலமாக நிறையா தெரிஞ்சுக்கணும், மனதை மேலும் மேலும் பக்குவமாக வச்சுக்கணும். நம்மளோட சொல்லோ, நம்மளோட எண்ணமோ, நம்மளோட செயலோ மற்றவர்களை பாதிக்கக்கூடாதுன்னு நான் சின்ன வயதுலேருந்தே நினச்சிருக்கேம்மா. ஆனால் அப்படி இருக்கிறதுனாலயே மற்றவங்களால நான் பாதிப்பாகி நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுலேருந்து நான் சரியாகணும்மா. இன்னைக்கு உங்கள் உரை எனக்கு ரொம்ப பிடித்திருந்ததம்மா. வாழ்த்துக்களம்மா, பாராட்டுக்களம்மா, நன்றிகளம்மா. நன்றி நன்றி, வணக்கம். சகோதரி நான் இன்னைக்கே உங்களுக்கு பதில் சொல்றேங்க. நீங்க காலையில எழுந்ததையும் உங்களோட உடல் வந்து எப்படி இருக்கும், ஆற்றல் எப்படி இருக்கும் உங்களுக்கு? காலைல எழுந்து அடுப்பு கிச்சன்ல இப்ப நம்ம பெண்கள்னால சொல்றேன், சமையல் வந்து ஒரு 2 சமையல் 2 டிஷ் செய்யணும்னா கூட, கூடுதலா ஒண்ணு செய்யணும்னா கூட சந்தோஷமா நம்ம செய்வோம்.
வீட்ல இருக்கவங்க இன்னைக்கு இதை கொஞ்சம் சேர்த்து செய்யுங்கனாலே சந்தோஷமா ஓகேன்னு செய்வோம். அதுவே வந்து நைட்டு தூங்க போறோம். ஒரு 10, 10:30 ஆயிடுச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அப்போ வந்து எனக்கு சப்பாத்தி தான் வேணும்னு வந்து உங்க பிள்ளைகள் கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஓ! நீங்க என்ன ஒரு மனநிலை இருந்தாலும், அப்ப வந்து என்னன்னா, உடல் சோர்வு இருக்கும். மனதும் கொஞ்சம் அது தூக்கத்தை எதிர்பார்க்கும். அப்ப வந்து, எனக்கு முடியவே முடியாது. தயவு செஞ்சு என்னைய தொந்தரவு பண்ணாத" அப்படின்னு சொல்லுவோம். முடிஞ்சா தன்மையா சொல்லுவோம். இல்லைன்னா கொஞ்சம் குரல் உயர்த்தி தான் சொல்லுவோம். "முடியாது, நாளைக்கு வேணா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லுவோம். அது பசிக்கிறப்ப ஏதாவது அது சிம்பிளா ஏதாவது செஞ்சு தரத்துக்கு தான் பார்ப்போம். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, காலையில நம்ம உடல் ஆற்றலா இருக்கும். நம்மளால என்ன நமக்கு தன்மை குடுத்தாலும் அத ஏத்துக்கிற பக்குவம் வந்துரும். அவசரமா இப்ப நீங்க ஆஃபீஸ் கிளம்புறீங்க. உங்கள சண்டை போட்டா யாராவது வந்து ஒரு வார்த்தை குரல் உயர்த்தி சொன்னா கூட, நமக்கு நேரம் இல்ல. அ அப்ப ஆற்றல் இருக்கும் நமக்கு. நமக்கு நேரம் இல்ல. அப்புறமா பார்த்துக்கலாம்ன்னு சொல்லி ஓடிடுவோம். அத கடந்து போயிடுவோம். அதுவே நைட்டு ஃப்ரீயா ஆயிடுவோம். நம்ம தூங்க போற நேரம், ஒரு சிறிய விஷயம் சொன்னா கூட உடனே நம்ம உணர்ச்சி பொங்கி எழும். ஏன் அப்படின்னா, உடலும் சோர்வா இருக்கும், மனதும் சோர்வா இருக்கும். இதுல என்னன்னா, அதுக்கு தான் மகரிஷி நம்ம உடலையும், மனதையும் நல்லபடியா நீங்க தினம் தினம் அத வந்து ஆற்றல பெருக்கிக்கிங்க. அதுக்கு என்னன்னா உடற்பயிற்சி, மனதுக்கு தவமும், தற்சோதனை. இது 2யும் நம்ம தினமும் தினமும் செய்யறப்ப, நம்மளோட இது வந்து ஆற்றல் குறைபாடு வராது. ஏற்றுக்கொள்ளுகிற மனத்தன்மை வரும் அப்படிங்கிறது. அப்புறம் அடுத்த ஒண்ணு சொன்னீங்க. அடுத்தவங்களால நமக்கு துன்பம் அப்படிங்கிறது, தன்னை காத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எது எடுத்தாலும்னா, சரி பரவால்ல, நம்ம அப்படியே இறையா அப்படி மாறி இருக்கோம். இறைத்தன்மையோட இருக்கோம். அதனால நம்ம எது சொன்னாலும் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றது அப்படி இல்ல. நம்ம ஒரு கதை கூட கேள்விப்பட்டிருப்போம். புத்தர் அவரு வாழ்ந்த காலத்துல வந்து புத்தர் கதை தான் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு லைட்டா படிச்ச ஞாபகம் எனக்கு கதை கருத்துக்கள் மட்டும் எடுத்துப்போம். ஒரு பாம்பு வந்து அதுக்கு வந்து எல்லாரும் அன்பா அதுகிட்ட இருக்கணும்னு அதுக்கு ஆசை. எல்லாரும் அதுக்கு அடுத்து பயந்து விலகுறாங்க. அதுகிட்ட நெருங்கி வரணும்னு அதுக்கு ஆசை. போய் ஒரு துறவி கிட்ட கேக்குது. நீ வந்து அடுத்து வரவங்கள பார்க்குறப்ப சீர்றப்ப அதனால தான் உன்ன பயந்து போடுறாங்க. அதனால நீ சீரலைன்னா உனக்கிட்ட பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே அது வந்து யார பார்த்தாலும் எதுவுமே பண்ணாது. ஒரு காலகட்டத்துல அத பாம்ப பார்த்து அடிச்சு ஒரு கல்லடி அது உயிர் போற நிலையில இருக்கும். அப்ப வந்து அந்த பக்கமா திருப்பி துறவி வரப்ப, "என்ன இப்படி இருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு நீங்க வந்து சீரக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அதனால நான் சீராம இருந்தேன். அதனால என்ன பார்த்த எல்லாரும் வந்து இப்படி என்னைய கல்ல எடுத்து அடிச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப, நீ வந்து உன்னோட காத்துக்கிறதுக்கு உன்னை வந்து சீரக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு அவரு சொல்லுவாரு. இது வந்து இதுல இருந்து கருத்துக்கள் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம வந்து நம்மள வந்து காயப்படுத்துறதுக்காக ஒரு செயலோ அல்லது ஆ நம்மள அ பாதிக்கிற மாரி ஒரு செயல் இருந்தா, அதிலிருந்து தன்னை காத்துக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளோ அத எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான். உங்க வந்து அது மனம் வந்து சோர்வடையுதுங்கிறது நீங்க கேட்டிருந்தீங்க. மனம் சோர்வடையறதுக்கு இதுதான் பயிற்சி. மனத்துக்குரிய பயிற்சிய ஆ தவம், கொஞ்சம் உங்க மனத ரிலாக்ஸ் பண்றதுக்கு என்னவோ அத நீங்க ரெகுலரா செய்றப்ப, மனம் எப்போதுமே சோர்வடையாம ஆற்றலா இருக்கும். அந்த ஆற்றல் வந்து நீங்க எந்த சிச்சுவேஷன்லயும் உங்கள பேலன்ஸா இருக்க வைக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்துங்கம்மா. நன்றிங்கம்மா. இது சார்ந்து விஜயகுமாரி அம்மா இன்னமும் அது நல்லா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கூடுதல் தகவல் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றிங்கம்மா. அம்மா நீங்கள் சொன்ன கதையை நான் கேட்டிருக்கேம்மா. ஆனால் நமக்கு மனம் சார்ந்து நான் பூர்த்தி பார்க்கல. நீங்கள் சொன்னதும் ரொம்ப தெளிவாக இருந்ததுங்கம்மா. நல்ல ஒரு பதிலம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்க வித்யகௌரி அம்மா. நன்றி சசிகலா அம்மா. ராஜி, நீங்க பேச முடியுமா? ராஜி? விஜயகுமாரி அம்மா, நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. சசிகலா அம்மா உங்களுக்கும் நன்றிகள் அம்மா. அம்மா சொன்னாங்க, நம்ம மனசு தான் எல்லாத்துக்குமே நம்ம
மனம்தான் காரணம். அந்த மனசை வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, தியானம் பண்ணுங்க. அதுதான். தியானம் பண்ணிட்டீங்கன்னா, எந்த நம்மள யார் என்ன சொன்னாலும், செய்தாலும், கிட்ட வந்து வெட்டவே வந்தாலும் அப்படியே நம்ம ஏத்துக்குவோம். அப்படின்னா பாருங்க, அந்த தியானத்துக்கு எவ்வளோ வலிமை இருக்குன்னு. அந்த மாதிரிலாம் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் சொல்றது எல்லாமே ஒரு சில கருத்துகள்னா, ஒரு சிலதுல நிறையவே நான் அனுபவிச்சத சொல்லுவேன். பார்த்தது, கேட்டது இதெல்லாம் நேர்காணல் நடந்தத அதெல்லாம் உள்வாங்கி தான் இந்த தளத்துல கேட்கும்பொழுது பேசுறது. இப்ப அம்மா சொன்னாங்க, இந்த தியானத்தினால எவ்வளோ நன்மைகள் இருக்கு அப்படின்னா, நிறையவே இருக்குதுங்க. விஜயகௌரி அம்மா அவங்களுக்கு இதை தான் நான் சொல்றேன். உடல்ல வந்து முதல்ல இருந்து சொல்றேன் கேட்டுக்குங்க. இது ஒரு குறிப்பை பார்த்து தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. தியானத்தால் முதலில் உடல் நலம் அடைகிறது. சுவரை வைத்துதான் சித்திரம் தீட்ட முடியும். உடல் திடமாக இருந்தால்தான் இவ்வுலக வாழ்வை ஆரோக்கியமாக கடந்து சாதனை புரிய முடியும். இந்த தியானத்தினாலமா உடலில் ஜீவ சக்தி விரயமாகாமல் தடுக்கப்படுகிறது. ஜீவகாந்த சக்தி எத்தனையோ விதத்துல நம்ம உடம்புல இருந்து இந்த சக்தி வீணா போயிட்டு இருக்கு. இந்த தியானத்துல உட்காரும்பொழுது அது எல்லாமே நமக்குள்ள கட்டுப்பட்டு நமக்கு நல்ல மனநிலையை கொடுக்கறதுமா. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது. மனநோய்கள் குணமடைகின்றது. உள்ளம் தூய்மை அடைகிறது. உள்ளம் பலம் அடைகிறது. மனம் தெளிவடைகிறது. நினைவாற்றல் பெருகுகிறது. முகம் பிரகாசம் அடைகிறது. அறிவு பேரறிவாக விரிவடைகிறது. உள்மனம் விழிப்பு நிலையில் இருக்கிறது. இரவில் நல்ல உறக்கம் கிடைக்கிறது. இதனால் பகல் தூக்கம் போய்விடுகிறது. குறைவான பிராண சக்தியில் நிறைவான பலனை பெற முடிகிறது. இதய துடிப்பு சீராகிறது. சீரான சுவாசம் நிகழ்வதால் ஆயுள் கூடுகிறது. ஞாபக சக்தி பெருகுகிறது. வேண்டாத எண்ணங்கள் விலகுகின்றன. வேண்டிய எண்ணங்கள் மட்டும் நிலவுகின்றன. தீய பழக்க வழக்கங்கள் எத்தனை இருந்தாலும் அவற்றை விட்டுவிட முடிகிறது. எந்த தீய பழக்கமும் எந்த சூழ்நிலையிலும் நம்மை தொற்றிக்கொள்ளாமல் காக்கிறது. பேராசைகள் நீங்குகின்றது. சகிப்புத்தன்மை ஏற்படுகிறது. பொறுமை கைகூடுகிறது. எல்லோரிடமும் அன்பு ஏற்படுகிறது. கவலைகள் அனைத்தும் அற்று போய்விடுகிறது. மறைந்துள்ள திறமைகள் வெளிப்படுகின்றன. வெளிப்பட்ட திறமைகள் சரியான இலக்கை நோக்கி பயனாகின்றன. மிகப்பெரிய வெற்றிகள் பெற செய்கிறது. வெற்றி பாதையில் ஏற்படும் தடைகளையும் எதிர்ப்புகளையும் துச்சமாக மதித்து கடந்து சென்று சாதிக்க வைக்கிறது. பிடிக்காத சூழ்நிலையில் இருந்தால் பிடித்த சூழ்நிலை ஏற்படுகிறது. இன்னும் நிறைய இருக்குதுமா. அப்ப இந்த ஒரே ஒரு அரை மணி நேரம் செய்யலாம். ஒரு எப்படி செய்யலாம், மன்றத்துல போய் நீங்க கத்துக்கிட்டு ஆசிரியர்கள் தான் கொடுப்பாங்க. இது ஆசிரியர்கள் வந்து இது கொடுக்கறதுக்கு மகரிஷி எந்த நிலையில இருந்து கொடுத்தாங்களோ அதே நிலையை வந்து எங்களுக்கு ஆசிரியர்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே வாங்கி ஆசிரியர்கள் அதுக்கெல்லாம் பழக்கங்கள் இருக்கு, முறைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம செய்துட்டு வந்து கொடுக்கும் பொழுது அந்த மகரிஷி ஆற்றலே அது மூலியமா வந்து உங்களுக்கெல்லாம் கிடைக்கும். அதை நீங்க செய்யும் பொழுது முதல்ல ஒரு 2-3 நாள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உட்கார்றதுக்கு. அதுக்கெல்லாம் அப்புறம் உட்கார பழகிட்டீங்க. இவ்வளவு நன்மைகள் இதுல இருக்கா, அவ்வளோ நாள் நமக்கு தெரியாம போச்சே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்கம்மா. நான் அந்த மாதிரி ஆச்சரியப்பட்டிருக்கேன். இது முன்னாடியே நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு நான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணும் பொழுது. அப்ப ரொம்ப பெருமைப்பட்டிருக்கேம்மா. இதெல்லாம் நாங்க கத்துக்கிட்டது. இதை தான் உங்களுக்கு சொல்றோம். இதுல எவ்வளவு நன்மைகள் இருக்கு பாருங்களேன். அதனால நீங்க எல்லாருமே இதுல வந்து பழகணுங்கிறது என் ஆசை. அம்மா சொன்ன மாதிரி உடற்பயிற்சி, மனப்பயிற்சி நிறைய இருக்குது. முதல்ல ஒரு ஒரு 15 நாளைக்குள்ள நீங்க இதெல்லாம் பழகிக்கலாம்.
நேரமும் காலையில லேடீஸுக்குன்னு தனியா வழிவகுத்து வச்சிருக்காங்க. ஜென்ஸுக்குன்னு வச்சிருக்காங்க. நீங்க மன்றம் பக்கத்துல இருந்தா ஒரு ஸ்பீச்சாவது போய் கேளுங்களேன். கேட்டீங்கன்னா நிறைய மாறுதல் வரும். இப்படிப்பட்ட ஒரு சின்ன சின்ன தாக்கம்லாம் நம்மள சுத்தமா தாக்காதுமா. எவ்வளோ பெரிய பேரிடை வந்தாலும் நம்ம அப்படியே நம்மளாவே இருப்போம். இதுதான் இந்த தவத்தினால நமக்கு கிடைக்கிறது. நன்றி. நான் உன்ட்ட பேசிட்டே போயிடுவேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகளம்மா. தியானத்தை பற்றி தெளிவாக நீங்கள் சொல்லிட்டீங்கம்மா. அதனுடைய நன்மைகள், அதனுடைய பயன்கள், விளைவுகள் நிறையா நான் தெரிஞ்சுக்கிட்டேம்மா. என்னோட கேள்விக்கு நீங்கள் அருமையாக பதில் சொன்னதுக்கு மனமகிழ்வோடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. நன்றி அம்மா. நன்றிம்மா. மிக்க நன்றிங்கம்மா. அருள் சேவி சசிகலாமா, நீங்க பேசுறீங்களா? நன்றிங்க கற்பகா. அம்மா, தியானம் பண்றப்ப நமக்கு என்ன நிகழுது அப்படின்னா, நம்மளோட ஆற்றலை வந்து சேவ் பண்ணிக்கிறோம் நம்ம. நம்ம எப்படி ஒரு வாளியில ஒரு ஓட்டை இருந்தா தண்ணி லீக் ஆயிட்டே இருக்கும். அதை அடைச்சிட்டா தண்ணி அதுல இருக்க மாதிரி நம்ம கண்ணை மூடி அமைதியா உட்கார்றப்ப நம்மளோட ஆற்றல் வெளியில கண் வழியா காது வழியா இயக்கத்தினால போறத வந்து சேவ் பண்ணி நம்ம உள்ள வந்து ஆற்றலை சேர்க்கிறப்ப, அது காலையில நம்ம அதை ஒரு 1/2 hour பண்றப்ப அந்த டேவுக்கு மத்த 23 மணி நேரம் நம்ம தேவையான ஆற்றலை அந்த ஒரு 1/2 hourல நமக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறது தான். அதனாலதான் காலையில எழுந்து பண்ணுங்க, அந்த நாள் ஃபுல்லா புத்துணர்ச்சியா இருக்கும் அப்படிங்கறது சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு கத்துக்கிட்டு நீங்க பண்றப்ப இன்னமும் அது ஒரு கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படிங்கறது தெரிவிச்சுக்கிறேன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அம்மா அருள் நீங்கள் சேவியர் சொல்கிற சார். முறையில் நான் செய்கிறேங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. அருள் சேவியர் சார், வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சசிகலா அம்மாவோட உரையை கேட்க முடியல. பட் இருந்தாலும் நீங்க எல்லாம் சொல்ற வச்சு பார்க்கும்போது எப்போதுமே சிறப்பாக தான் பேசுவாங்க. இன்னைக்கு கொஞ்சம் உடல்நிலை அவங்களுக்கு கொஞ்சம் சளி இருக்கனால கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா அருமையா தான் இருந்திருக்கும். நன்றிகளம்மா. நன்றி சசிகலாமா. வார வாரம்னா ஒரு வாரம் to ஒரு வாரம் நீங்க இந்த உள்ளமும் உடலும் தலைப்புல அருமையா முடியல. எனக்கு ஒரு சின்ன ஒரு கதை தோணுது. ஆஹ் ஒரு அரசர், ஒரு மன்னர் வந்து யானையில உலா வர்றாரு, வீதியில, கடை வீதியில வர்றாரு. இந்த கடை வீதியில வரும்போது ஒரே ஒரு கடைக்காரனை பார்த்த உடனே அவருக்கு உள்ளத்துல ஏதோ ஒண்ணு தோணுது, இவனை தூக்குல போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுல ஒரு தோணுது. உடனே பக்கத்துல இருக்க மந்திரியாரை கூப்பிட்டு, என்னமோ தெரியல, உன்னை பார்க்கும்போது எனக்கு உன்னை தூக்குல போடணும் போல தோணுது அப்படின்னு நினைக்கிறாரு. மந்திரி வந்து அது என்ன, எதுக்கு மன்னர் இப்படி பேசுறாரு அப்படின்ட்டு அது கேட்கறதுக்குள்ள அப்புறம் அப்படியே யானை அப்படியே கொஞ்சம் அப்படி நகர்ந்து போயிடுது. அப்புறம் அடுத்த நாள் மந்திரி வந்து அந்த கடைக்காரன்ட்ட விசாரிக்கிறார், என்னப்பா பண்ற, என்ன வியாபாரம் பண்ற அப்படின்னு. அவர், நான் சந்தன கட்டையெல்லாம் விற்கிறேன், வர்றாங்க போறாங்க, நோந்து பாக்குறாங்க, நல்லா நோந்து பார்த்துட்டு நல்லா வாசமா இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க, ஆனா யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட் இருக்கு, இதை வித்தாதான் எனக்கு அதெல்லாம் தீரும், என்ன பண்ணனே புரியல. இந்த நாட்டு அரசியல் செத்தா கூட என் சந்தன மரம்லாம் வித்து போயிடும், அது எப்ப சாவனோ தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. ஆனா அங்க வந்திருக்கிறது மந்திரிய அப்படின்னு தெரியாது அந்த கடைக்காரன். ஓஹோ, அப்ப இவனுடைய அந்த எண்ணங்கள், இவனுடைய அந்த அரசனை எப்படியாவது செத்தாதான் என் சந்தன மரத்தெல்லாம் வந்து விற்க முடியும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தை அந்த மன்னர் அதை கடக்கும் போது அந்த அதிர்வலைகள் வந்து அப்படியே அவருக்கு தெரியும், ஏதோ நம்மளை வந்து இவனுடைய எண்ணம் சரியில்லையே அப்படின்ட்டு தெரிஞ்சுதான் அந்த மன்னர் வந்து அந்த மாதிரி சொல்லிட்டாரோ அப்படின்ட்டு அப்ப மந்திரி உணர்றாரு. சரி அப்படின்ட்டு, சரிப்பா ஒரு பரவாயில்ல இருக்கட்டும்ப்பா,
எனக்கு ஒரு 5 சந்தன கட்டை கொடுப்பா, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு 5 சந்தன கட்டைய காசு கொடுத்து வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு நேரா மன்னர்கிட்ட போயிட்டு, மன்னா நீங்க அன்னைக்கு கடைக்காரனை பார்த்து சொன்னீங்க இல்லையா, உங்களை பார்க்கும்போது தூக்குல போடணும் போல இருக்கு. அந்த கடைக்காரன் உங்களுக்கு இந்த கட்டைகளை வந்து பரிசா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காரு, கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அப்படியா அப்படின்ட்டு அந்த கட்டையெல்லாம் வாங்கி, அது ஒரு தங்கம் பூசின நிறம் மாதிரி இருந்தது கட்டை. அதை நல்லா நுகர்ந்து பாக்குறாரு, செம நல்ல வாசனை வரும். நல்ல வாசனை வரும், நல்ல அப்படியே மன்னனுக்கு மகிழ்ச்சி. அடடாடா, இவ்வளவு நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நல்ல மனம் மனம் வீசக்கூடிய இந்த சந்தன கட்டையை எனக்கு வந்து பரிசா அந்த கொடுத்த அந்த கடைக்காரனை போய் நம்ம போய் தூக்குல போடணும்னு நினைச்சு அவனை ரொம்ப இது பண்ணிட்டோமே, ச்சே ரொம்ப அப்படின்ட்டு ரொம்ப வெக்கி தலை குனிகிறாரு. உடனே அந்த மன்னர் வந்து என்ன பண்றாரு, டக்குன்னு ஒரு 100 பொற்காசுகளை கொடுத்து அந்த கடைக்காரன் போய் கொடுங்க, நான் அவனை தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த 100 பொற்காசுகளை கொடுக்குறாரு. அந்த 100 பொற்காசுகளை எடுத்துட்டு போயிட்டு, மன்னர் உனக்கு 100 பொற்காசுகளை கொடுத்துருக்காருப்பா அப்படின்னு அந்த கடைக்காரன் கொடுத்த உடனே அந்த கடைக்காரன் வந்து அவனும் வெக்கி தலை குனிகிறான். இவ்வளவு ஒரு நல்ல ஒரு மனுஷனை போயிட்டு, நல்ல அரசனை போயிட்டு நம்ம இவன் செத்தா நம்ம சந்தன மாட்டெல்லாம் கட்டையெல்லாம் வித்துடலாமே அப்படின்னு நினைச்சேன் பாரு, ச்சே அப்படின்ட்டு அவனும் வெக்கி தலை குனிஞ்சு அந்த 100 பொற்காசுகளை அவனுடைய வறுமையை நீக்கிக்கிட்டான். இந்த கதையில நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, எத்தனை பேர் அந்த மந்திரி மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு. அதாவது தவறான எண்ணங்கள், ஒரு தவறான புரிதல்கள் எல்லாமே இருக்கும்போது அந்த மந்திரி மாதிரி, அதாவது மந்திரிக்கு தெரியும் கடைக்காரன் என்ன நினைக்கிறான்னு, அதே மாதிரி மன்னன் என்ன நினைக்கிறான்னு மந்திரிக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த இடத்துல 2 பேர்த்தோட மனசை மாத்துறான் இல்லையா அந்த மந்திரி, அந்த எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனைகள் அந்த ஒரு இருக்கிற பட்சத்துல அந்த மன்னனையும் மாத்துறான், கடைக்காரனையும் மாத்திறான். இப்ப மன்னனும் வாழ்த்துறான், கடைக்காரனும் அரசனை போட்டுறான். அது மாதிரி அந்த மந்திரி மாதிரி நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நம்ம பாக்குறோம், சந்திக்கிறோம், நிறைய பேசுறோம், எத்தனை நீங்களும் நடந்திருக்கும். அப்ப அந்த நேரத்துல மந்திரி மாதிரி நம்ம நடந்துக்கிறோமா அப்படின்ட்டு கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய ஒரு கதையா இருந்தது. இதை பகிரணும்னு ஆசைப்பட்டேன். நன்றி வாய்ப்புக்கு. மிக்க நன்றி. அருமையான ஒரு கதையோட உங்க கருத்துக்களை பகிர்ந்துட்டதற்கு நன்றி. ஜெய்சங்கர் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் வணக்கம். அம்மா, இன்னைக்கு நான் கொஞ்சம் அதிகமா பேசுறதுக்கு பிரியப்படுறேன். ஆக்சுவலா கண்ணன் கூட சொல்லுவாங்க வந்துட்டு, அவருடைய பெற்ற தாய்க்கு கட்டுப்பட்டதை விட வளர்ப்பு தாய்க்கு நிறைய கட்டுப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பெற்ற தாய் பேச்சை நான் கேட்டுக்கணும் இல்லையோ தெரியவில்லை. இன்னைக்கு வளர்ப்பு தாய்களா கற்பகம் அம்மா, சசிகலா அம்மா, விஜயா அம்மா, இந்தியா அம்மாலாம் சொல்லும்போது அது வந்து உள்வாங்கும் போது அது மனசளவு கூட மறுப்பு சொல்ல முடியல. ரொம்ப அழகான கருத்து விதைகளை விதைச்சிருக்கிறீங்க, மிக்க நன்றி. எனக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களெல்லாம் பார்க்கணும் போல இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் ராசி பெறணும் போல அப்படி இருக்குது. நான் நெய்வேலியில இருக்கேன். ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு வந்து ஒரு சங்கடமான சூழ்நிலையில நான் இருக்கும்போது பக்கத்துல ஒரு மனநல வளர்ச்சி குன்றிய மக்களுடைய பள்ளி இருக்குது. நாங்க உடனே போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டோம். நான் அன்னைக்கு போனா அது சனி ஞாயிறு வந்துட்டு ஹாலிடே, அன்னைக்கு வந்து சனிக்கிழமை அன்னைக்கு இல்லை. பார்த்துட்டு வந்து அன்னைக்கு மூடி இருந்ததுனால திருப்பி வந்துட்டேன். அப்புறம் அந்த பிரின்சிபாலை போய் ஒரு தடவை பார்த்தோம். என்னால வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட பொறுமை இழந்து எப்படி முடிவெடுக்க முடியாம தவிக்கிறோம். பட் நீங்க எப்படி வந்து எல்லாம் பண்றீங்கன்னு எனக்கு ஆசைப்பட்டேன் நான். ஏன்னா ஒரு வளர்ச்சி பெற குழந்தைகளையோ இல்லை என்னோட மனைவியோ இல்லை அம்மாவையோ இல்லை நான் எப்படி என்னைய வந்து சரி பண்ணிக்கிறதுன்றதோ தெரியாம நான் தவிச்சிட்டு இருக்கும்போது நீங்க இவ்வளவு குழந்தைகளையும் எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றத என்னை பார்க்கறதுக்கு, அதை நான் பார்த்து தெளிவு பெறணும்னு நினைச்சேன். நான் அதான் உங்களை எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்னாங்க.
அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, "இல்ல சார், ரொம்ப சாதாரண விஷயம் சார். நம்ம அர்ப்பணிப்போட செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வியப்பு நான் இப்போ சரித்திரம் படைப்போம் குழுக்குள்ள வந்துட்டு பார்க்கும்போது எனக்கு தெரியுது. என்னோட வளர்ப்பு தாய்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. அம், அருள் ஐயா சொன்ன அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் கதை வந்து பியூட்டிஃபுல்லான விஷயம். அருள் ஐயா, எனக்கு வந்து இந்த மந்திரி யாருன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் ஐயா. இந்த மந்திரி வந்து நம்ம சரித்திரம் படைப்போம் குழுவோட உறுப்பினர்கள், நிர்வாகிகள் தான் ஐயா. ஸோ உங்களுடைய இந்த மீன் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், ஸோ நீங்க வந்து எப்படி இருக்கிறத, அந்த எண்ணங்களை எப்படி வந்து சிரத்தோட மாறுபட காரணமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்ஸ் நம்ம உணரும் போது தெரியுது, இந்த மந்திரிகள் எல்லாமே வந்து நம்மளுடைய குழு உறுப்பினர்கள், குழு நிர்வாகிகள் தான். மிக்க நன்றி. கொஞ்சம் பர்சனலைஸ் பண்றேன்னு தப்பா எடுத்துக்க வேண்டாம். நான் ரொம்ப வியப்போட பார்க்குற அம்மா வந்து சமீப காலமா நான் வந்து விந்தியா அம்மா கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்க போற தளத்துல எல்லாம் இன்னும் நம்ம விந்தியா அம்மாவை சந்திக்கவே இல்லை. அம்மா வந்து ஒரு பேராசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன். பட் அம்மாவோட கேள்விகள் எல்லாம் எப்படி ஒரு டவுன் டு எர்த்தா இருக்குன்னு எனக்கு புரியல. எவ்வளவு சிம்பிளா இருக்காங்க, எவ்வளவு ஹம்பிளா இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வியப்பா இருக்குது. அம்மா, உங்களை நான் கண்டிப்பா சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அம்மா. எனக்கு ஒரு பெரிய சமீபகால இன்ஸ்பிரேஷனா நீங்க இருக்கிறீங்க. எல்லாத்தையும் ஒரு மாணவி மாதிரி வந்து எப்படி நீங்க அடாப்ட் பண்ணிக்கிறீங்க, எப்படி வந்துட்டு அது ஒரு வணக்கத்தோட வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறீங்க. இந்த மனுஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சின்ன ஈகோ இருக்கும். உங்களால எப்படி இல்லாம இருக்க முடியுது எனக்கு கொஞ்சம் வியப்பாவே இருக்குது. எனக்கு அது கொஞ்சம் அந்த சூட்சுமத்தை சொல்லிக் கொடுங்கம்மா. எல்லாத்திட்டையும் வந்து ஒரு அழகா பேசுறீங்க, ஒரு நன்றி உணர்வோடு இருக்கிறீங்க. அது வந்து மிகப்பெரிய விஷயம். நீங்க வந்து இதுவரைக்கும் காலையில ஒரு கேள்வி கேட்டீங்க, நீங்க பாதிக்கப்பட்டீங்கன்னு சொல்லிட்டு. என்னையும் பாதிச்சிருக்கிறீங்க நீங்க. இது வந்து வேற விதமான பாதிப்பு. அம்மா மாதிரி இருக்க முடியலையே, எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தேடலுக்குரிய பாதிப்பு. தயவு செய்து பர்சனலைஸ் பண்றதை நினைச்சுக்காதீங்க. பட் சமீப காலமா நீங்க இன்ஸ்பயர் பண்ணிருக்கிறீங்க. சரித்திரம் படைப்போம் தளம் வந்து நிறைய கன்வர்ஷன்ஸுக்கு, அதுவும் ஒரு மென்டல் கன்வர்ஷன்ஸ்க்கு காலையிலேயே ஆரம்பிக்கிறதுனால, அம்மா சொன்ன மாதிரி உடல் இயக்கம் இரண்டுமே காலையில வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கும். எனர்ஜி அப்சர்வேஷன் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி காலையிலேயே கொடுக்கறது வந்து ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பா இருக்குது. நிர்வாகிகள், குழு நண்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்ம வாழ்வை மேலும் மேம்படுத்துற காரணமா இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். நன்றிங்கம்மா. நன்றி ஐயா. கற்பவழி அம்மா, நான் பேசலாமா? விந்திய கௌரி பேசுறேன். பேசுங்கம்மா. ஐயா, நான் முதுகலை தமிழ் இலக்கியம் மதுரை தியாகராசர் கல்லூரியில் படிக்கிறப்போ ஒவ்வொரு பருவத் தேர்வுக்கும் நாங்கள் வந்து சைவ சித்தாந்த நூல்களை படித்தோம் ஐயா. அப்போவே எனக்கு வந்து சிவன் மீது கூடுதலான ஒரு பக்தி இருந்ததுங்க ஐயா. தேவார திருவாசக பாடல்களை நான் விரும்பி படிப்பேன் ஐயா. அதில் எங்கள் ஆசிரியர் சொல்லி கொடுத்தது ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 அதற்கான தத்துவம் விளக்கங்கள் சொன்னாங்க ஐயா. நான் அதை மட்டும் நான் அப்போவே அந்த வயசுலேயே ஒரு 21 வயசுலேயே நான் வந்து மனசில் அதை ஏற்றுக்கிட்டேன் ஐயா. நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஐயா. சிறு வயதுலேருந்தே அமைதியாக இருப்பேன் ஐயா. நான் அதிகமாக பேசுகிறத தான் மற்றவங்க பேசுகிறத கேட்பேன் ஐயா. ரொம்ப பொறுமையாக இருப்பேன். எங்கள் அம்மாவே சொல்லுவாங்க, நான் பெற்ற 4 பிள்ளையில நான் கூட பொறுமையாக இல்லை, நீ இவ்வளோ பொறுமையாக இருக்கே அப்படி சொல்லுவாங்க ஐயா. இது எல்லாமே நான் என்னைக்கு சிவனோட அந்த சிவ ஆகம நூல்களை நான் படிக்க ஆரம்பித்தேனோ அது எனக்குள்ளே அப்படியே பதிவாயிடுச்சுங்க ஐயா. ஆணவமாக இருக்கக்கூடாது, நமக்குள்ளே சிவன் இருக்கிறாரு, எல்லா உயிர்களிடத்தும் சிவன் இருக்கிறாரு அப்படின்றத நான் அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் ஐயா. இப்போவுமே என்னை யாராவது கடிஞ்சு நான் தவறே செய்யாத போது சொன்னால் கூட மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அவங்கள நான் ஒரு வார்த்தை சொல்லவே மாட்டேன். அவ்வளோ பொறுமையாக, அவ்வளோ தன்மையாக. இது எல்லாமே வந்து ஆன்மீக, இப்போ நேற்று கூட நூலகத்துக்கு போய் ஆன்மீக கதை புத்தகத்தை எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னைக்கு நான் படிக்கணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில மனிதர்களை பார்த்து நானும் நிறைய தெரிஞ்சுக்குவேன். அதைத்தான் நான் சிறுகதைகளாகவும் புதினமாகவும் கவிதைகளாகவுமே எழுதுறேன். நீங்க என்னை பத்தி சொன்னதுக்கு நான் பதில் வந்து சொல்றேன் ஐயா. எல்லாமே நான் கிராமத்துல வளர்ந்ததுனால, எங்க அப்பா எங்க அம்மா வாழ்றது விவசாய குடும்பம்னால நிறைய செல்வமும் எங்களுக்கு இருக்கும். சில சமயம் விளையாத போது கடன் வாங்குற மாதிரியாவும் இருக்கும். அதனால நாங்க நகைகள் போட்டும் அனுபவிச்சிருக்கோம், அதை அடகு வச்சு அனுபவிச்சிருக்கோம். இருந்தும் பார்த்துருக்கோம், இல்லாமலும் பார்த்துருக்கோம், கொடுத்துருக்கோம், நாங்க வாங்கியும் பார்த்துருக்கோம். அதனால
இன்பம் துன்பம் எல்லாமே எனக்கு 2 அக்கா, 1 தங்கை. எங்க அம்மா, அப்பா பசங்க கிடையாது. சித்தப்பாவுக்கு பையன் இருக்கு. நல்ல உறவுகளோட நாங்க இருக்கிறோம் ஐயா. எப்பயுமே நான் சொல்றது வந்து, இந்த பிறப்புல நம்ம மனிதர்களை நல்லா நேசிக்கணும், விட்டு கொடுத்து நல்லபடியா வாழணும். சிவனோட அருளே வந்து மனித பிறப்பு உயர்வானது. மனிதனை மதிச்சுத்தான் சிவபெருமான் நம்மளை படைச்சிருக்காரு. அதையே வீணாக்கணும்னு நினைப்பேங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா, நீங்க பேசுனது ரொம்ப நன்றிங்கய்யா. நம்மளும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்கணும்னு நினைப்பேன். என் மாணவர்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ என் பாடப்பகுதியை முடிச்சிட்டு 5 நிமிஷம் 2 நிமிஷம் பெல் அடிக்க 1 நிமிஷம் இருந்தா கூட நல்ல ஒரு கருத்தை சொல்லிடுவேன்யா. நிறைய திருக்குறள் படிச்சும் நான் மாறிக்கிட்டேன்யா. திருமந்திரங்கள் திருமலரோட திருமந்திரங்களை நிறைய மனப்பாடம் பண்ணி படிச்சும் நான் மாறியிருக்கேன்யா. சில சமயம் எனக்கு வந்து வருத்தம் இருக்கும். அந்த வருத்தத்தை எப்படி சரி பண்ணிக்கிறது? சில சமயம் பெரும்பாலும் நேர்மறை சிந்தனைகள் தான் இருக்கும். எப்பயாவது எதிர்மறை சிந்தனை, இன்னைக்கு ஐயா கதை சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை நான் கேட்டுட்டு இன்னும் நம்ம வந்து 100% இல்லாட்டாலும் 99.9% நம்ம நேர்மறையான சிந்தனையை வச்சுக்கணும். எதிர்மறையா நம்ம ஏதாவது நினைச்சிடுறோம், அதை விட்டுறணும் அப்படின்னு நான் நினைச்சேன். காலையில எழுந்தோடனே இதை நினைச்சிட்டு அம்மாவோட உடலும் உள்ளமும் அவங்க பேசுறதை கேட்க ஆரம்பிச்சேன். அப்போ அவங்க சமையல் பண்ணிக்கிட்டே சமையலும் முடிச்சுட்டே அம்மாவோட பேச்சு கேட்டு இன்னைக்கு இன்னைக்கு கேள்வி கேட்கணும், அதுல இருந்து நம்மளோட மனசை நல்லா மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சையா. அம்மா நல்ல விளக்கம் சொன்னாங்க, விஜயாம்மா நல்ல விளக்கம் சொன்னாங்க, ஐயா நல்ல ஒரு கதை சொன்னாங்க. நம்ம இன்னும் நல்லா மாறணும். இதுதான் மனிதனுக்கான பிறப்புக்கான ஒரு பயன். நம்ம நல்லா வாழ்ந்துட்டு மற்றவங்களுக்கும் தொண்டு செய்வோம். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டுயா. அந்த மகேசன் யாரு? நம்ம சிவபெருமான். அனைத்துமாக இருக்கிறவன் பரம்பொருள். அவன் கொடுத்தது அவனுக்கு நம்ம வந்து மக்களுக்கு உயிர்களுக்கு செய்யறோம் ஐயா. நன்றிங்க ஐயா, நன்றிங்க. நன்றிங்கம்மா. ராமச்சந்திரன் ஐயா, நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். கடைசியா இப்போ ஜெய்சங்கர் ஐயா பேசினாரு இல்லைங்களா, அது மாதிரி இந்த தளத்துல ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாத்தி போடக்கூடிய ஒரு அற்புதமான இந்த தளம். இதை நான் அடிக்கடி நம்ம நினைவூட்டுறது. ஐயா ஜெய்சங்கர் ஐயாவும் அதை தான் இன்னைக்கு சொன்னாரு. இது ஏன் இந்த தளம் இப்படி சிறப்பா போகுதுன்னா, ஒரு துளியும் சுயநலமற்றவர்கள் வந்து இந்த தளத்துல வந்து பயணிக்கிறதுனால இந்த தளம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான தளம். அதை நான் பதிவு செய்து கொள்கிறேன். அம்மா சசிகலா அம்மா வந்து ஒரு பாட்டு சொன்னாங்க, 2 வரிகள் மட்டும், என நேரம் கடந்து போச்சு. நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். அல்லும் பகலும் தெரு கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டார். உன் போல் குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார். தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. எங்களை எல்லாம் விழிப்பு நிலைக்கு கொண்டு வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குகின்ற இந்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பாடலுக்கு நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். நன்றி அனைவருக்கும். இன்னைக்கு சசிகலா அம்மாவுக்கு லேசான ஒரு தொண்டை
சிக்கல் இருந்ததுனால அவங்களால சரியா பேச முடியல. நம்ம முழுக்க நம்ம சிந்தனைகள கொடுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு சின்ன மன வருத்தம் இருந்திருக்கும். இன்றைக்கு எல்லாரும் பேசும்போது இவ்வளவு நெகிழ்ச்சியான பகிர்வுகள்லாம் பண்ணும்பொழுதும், சிந்தனைகள் நெறைய நம்ம பகிர்ந்துகிட்டதுனால நிச்சயமா அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அ அ ஒரு சிறப்பான உரையாடலோட எல்லாருடைய கருத்துக்களும் பகிர்ந்துகிட்டது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்தையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. இன்றைய காலை பொழுதில் பல நல்ல கருத்துக்களை விதைத்த சசிகலா அம்மாவுக்கு நன்றி. ராஜி, நீங்க பேசுறீங்களா? கேக்குதுங்களாம்மா? கேக்குது, பேசுங்க ராஜி. இடையில நம்மளுக்கு இதுவாயிடுச்சு. இப்போ இப்படிப்பட்ட உன்னதமான மனிதர்கள் தான் ஐயா ஒரு கதை சொல்லும்போது சொன்னார் பார்த்தீங்களா, இடையில யார் யார் இருக்காங்க அப்படின்னு. இப்போ இருக்க சமூகத்தின் கட்டமைப்போடு பார்த்தீங்கன்னா, இடையில யார் உள்ள வந்தாலும் அது லாபம் வருமா அப்படி என்ற ஒரு சமரசம் தான் அதிகமாக இருக்குதை கண்டி இவங்களுக்கு வந்து ஒரு நீதி வாங்கி கொடுக்கணும், இவங்களுக்கு ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து குறைவாக இருக்கு. அதில் இன்னொரு ஐயா சொன்னார் பார்த்தீங்களா, சரித்திரம் படைப்பு இருக்கிறவங்க அவங்க தான் வந்த மந்திரிகள் அப்படின்னு. உண்மையாக சொல்ல போனால் இப்படிப்பட்ட உன்னதமான மனிதர்களை இணைக்கின்ற ஒரு கூட்டமைப்பு இப்படி இருக்கு அப்படின்னும் போது முகாந்தாரம் யாருடைய முகமும் பார்க்கவில்லை. அம்மா ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க, கண்டிப்பா உங்களுடைய சுற்றமும் சூழலும் நீங்க மாற்றினீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பா நல்லா இருக்கும். உண்மை அதுதான். நம்ம எல்லா விஷயத்தையும் நான் ஒரு பிஸ்னஸ்ல வந்து இதுவா பேசும்போது நமக்கு தகவல் வந்து முழுமையா கொடுக்காம நம்ம பேசணும் அப்படின்றது நமக்கு இன்னும் எனக்கு சொல்லித்தரலை. அப்படி இருக்கும்போது ஏமாற்றங்கள் நம்ம பார்த்து தான் ஆகணும். பண ரீதியாகவும் வந்து கண்டிப்பா நிறைய என்ன சொன்னா ஆசைகளுக்கு தான் நம்மளுடைய வேதனைக்கும் வலிக்கும் ஒரு செயல்பாடு. நம்ம எதிர்பார்ப்பு அது பூர்த்தி செய்ய முடியாத சூழல் வந்து இருக்கு. இந்த நாளை எனக்கு கொடுத்ததற்கு மிகப்பெரிய நன்றிகள். சரித்திரம் படைப்போம் குழுவில் இப்போ உங்களுடைய முகங்கள்லாம் பார்த்தது கிடையாது, ஆனால் அவங்களுடைய வார்த்தைகள் வந்து நான் செவி வழியாக நிறைய நேரம் கேட்டிருக்கேன். இவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்தில் இணைத்து பார்க்க முடியும் என்றால் கண்டிப்பாக அதில் நான் முதன்மையான ஆளாய் நான் கலந்து கொள்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை 68 இருக்கேன். மாதாவரத்தில் என்னுடைய அலுவலகம் இருக்கு. எப்பயாவது நீங்க சென்னை வந்தாலும் சரி, இல்லை இந்த கூட்டத்தை நீங்க ஒரு நேர்முகமா பார்த்தாலும் கண்டிப்பாக நான் கலந்து கொள்கிறேன். அனைவரையும் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அம்மா எப்பயுமே எவ்வளவு விஷயம் பேசினாலும் வாழ்க வளமுடன் சொல்ற ஒரு வார்த்தைக்கு உண்மையிலுமே அந்த வாழ்க வளமுடத்தை நான் போயிட்டு ஆர்டிகல்ல கூகுளில் பார்க்கும்போது ரொம்ப உன்னதமா இருக்கு. நிறைய பேரை வந்து அந்த வார்த்தைகள் நான் சொல்லிட்டு இருக்கேன், வாழ்க வளமுடன் நல்லா இருப்பீங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன். கண்டி இன்னும் அது ஆத்மாத்மா எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்க மூலியமா நான் இந்த கருத்தை வந்து முன்மொழிகிறேன். நன்றிகள் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. உங்களோட கருத்துக்களுக்கு நன்றி. வேற யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். மிக்க நன்றிங்க ராஜி. நிச்சயமா இன்னைக்கு ஒரு அருமையான காலை பொழுதாக இருந்தது. எல்லோருடைய நிகழ்ச்சியான பகிர்வுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் வேல், பவுலின், வெங்கடேசன், கோவிந்தராஜ், சித்ரா, காசி ஆறுமுகம், சரவணன், கண்ணா அனைவருக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. சித்ரா அவங்க சசிகலாமா உடம்ப பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நித்யாதேவி அவர்களும் நெய்வேலியில இருந்து ஒருத்தரோட ரமேஷ் அப்படிங்கிறவரோட என்ன பகிர்ந்திருக்காங்க. ஜெய்சங்கர் அவர்கள் நெய்வேலியில இருக்கேன்னு சொன்னதுனால நன்றிங்க நித்யாதேவி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு செல்வி அவர்களின் ஆயிஷா என்ற புத்தகத்தின் மதிப்பீடு சிறப்புரை இருக்கிறது. அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.